கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த நல்ல அற்புதமான மாலை நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக இந்த மாலை கூடுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியாத கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு அடியிலே சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆமாம், அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு அடியிலே சொல்லுங்களேன். எனக்கு கடந்த 2 நாட்கள் உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசினேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஆமென். அல்லேலூயா. முதல் நாள் கூட்டத்தில் மகிமையை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு சொல்லி உங்களோட பேசினேன். ஒரு மனிதனுடைய வாழ்வில் மகிமை வெளிப்படணும், மகிமை வெளியரங்கமாகணும், தேவனுடைய கிரியை நடக்கணும் அப்படின்னா 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று, ஆண்டவராய் இயேசுவை அவன் தெய்வம் என்று அறிந்திருக்க வேண்டும். 2வது, அவரே தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். 3வது, அவருக்காக அவர் சித்தம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். அந்த 3ஐயும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சரியாய் செய்வானானால் அவன் லைஃப்பில் கர்த்தர் தன்னுடைய மகிமை என்ன செய்வார்? வெளியரங்கமாக்குவார். நேற்றைக்கு உங்களோட நான் பேசினேன். போர் முடிந்தது. ஆமென். ஒரு பெரிய யுத்தம், ஒரு யுத்த களத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய யுத்தத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிரடையாக பிசாசு பெரிய மாய வலையை அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? விரிச்சிட்டு இருக்கிறான். எப்படியாவது நம்மளை கண்ணியில் சிக்க வைக்கணும் அப்படின்னு. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு 2 பேர் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒன்று பிசாசு, இன்னொன்று வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம போராடுற போராட்டத்துக்கு கர்த்தர் காரணமாகவே இருக்கவே மாட்டார். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன், என் ஆண்டவர் தீங்கு செய்ய தெரியாதவர். அவர் ஒருபோதும் தீங்கு செய்யவே மாட்டார். He never did mistake. அவர் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாம் அவர் செய்கிற எல்லா காரியமுமே பெஸ்டானதாக இருக்கும், தி பெஸ்டானதாக இருக்கும். ஆமென். அதனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தீங்கு செய்ய மாட்டார். ஆனால் சில நேரங்களில் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க சில எதிரிகளை அவரே என்ன செய்வார்? அனுமதிப்பார், அவரே எழுப்புவார். தோத்துறோம், போயிட்டு வா என் பிள்ளை, நான் சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க, நீ சொன்னா தான் கொஞ்சம் என்ன செய்வான்? நம்மளும் பாருங்க கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. தோத்துறோம், அவர் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். யாராவது ஒரு ஆள் வந்து நறுக்குன்னு குத்துனா, நறுக்குன்னு வலிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே உச்சியில் வந்துருச்சு, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மனம் திரும்புகிற கோஷ்டி. தோத்துறோம், ஒரு வழியில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அப்படி சில நேரங்களில் அப்படி அந்த போராட்ட யுத்த களத்தில் வரும்போது கர்த்தர் சில நாட்கள் அப்படி விட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் குடும்பங்களில் அப்படி சில காலங்கள் தேவன் அமைதியாக இருந்த பருவங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் அவர் அமைதியாக இருந்த காலங்களுக்கு ஈடான பலனை நமக்கு தந்து நம்முடைய தலைகளை உயர்த்த போகிறார். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஒரு வழியில சொல்லுங்க. அப்போ தேவன் காரியத்தை நடப்பிக்கணும் அல்லது நாம் எதிர்பார்க்கிற அந்த முடிவை தேவன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் 3 காரியங்களை செய்யணும். என்ன கவனிங்க. ஆமாம், தோத்துறோம். நம்ம லைஃப்பில் 3 காரியங்களை நம்ம என்ன செய்யணும். ஒன்று, பாரம்பரியங்களை என்ன செய்யணும்? அகற்றணும். தோத்துறோம், நம்ம லைஃப்பில் இருக்கிற பாரம்பரியங்களை என்ன செய்யணும்? அகற்றணும். 2வது, பரிகாசங்களுக்கு பதில் சொல்லாமல் வாயை என்ன செய்யணும்? மூடணும். ஆமாம். 3வது, பரலோக தகப்பனுக்கு நேராக நம்முடைய கைகளை என்ன செய்யணும்? விரிக்கணும். இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மோடு எதிரிட்டு போராடுகிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் தேவன் முடிவுக்கு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. சார், இது எல்லா வசனத்தையும் ஏசாயா 40வது அதிகாரத்தில் 1லிருந்து 5 வசனத்தில் தான் உங்களோட நான் என்ன செஞ்சேன்? பேசினேன். தோத்துறோம். ஆமாம், இன்னைக்கு இந்த கடைசி கூட்டத்தில் உங்களோட நான் பேசணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வேத வசனம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 3வது வசனம் 4வது வசனம். எனக்காக வாசிக்கல, எல்லாரும் எடுத்துக்குங்க. ஏசாயா 40 3 மற்றும் 4 வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும்
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்றும். ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவர் இந்த சபையோட பேசணும்னு விரும்புகிறார். தோத்திரம். ஆண்டவர் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கவனிங்க. தோத்திரம். இந்த வசனத்தை பல விதங்களில் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, அதாவது மொழிபெயர்ப்பு செய்வாங்க, சிலர் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம், சிலர் என்ன பிரசங்கம் பண்றாங்க, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு வரப்போகிறார், அவருக்கான பாதையை உண்டாக்குங்கள், அவருக்கான வழியை உண்டாக்குங்கள், ஓடி ஓடி போய் எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, இயேசு நல்லவர்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே ஆண்டவர் வரப்போகிறார். மிக சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசு என்ன செய்ய போகிறார்? சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாகுங்கள். உங்கள் வாழ்வில் அவர் உங்களை சந்திப்பதற்கான வழியை என்ன செய்யுங்கள்? உண்டாக்குங்கள். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், அவர் உங்களை தொட விரும்புகிறார், அவர் உங்களோட பேச விரும்புகிறார், அவர் உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்து கொண்டு போய் அவரோடு நிச்சயமாய் ஆளுகை செய்ய வைக்கிற ஒரு அரியணையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களை சந்திக்க வரும்போது நீங்க இருக்கிற இடம் கரடு முரடானதா இருக்கக்கூடாது, நீங்க வாழ்ற வாழ்க்கை பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்ததா இருக்கக்கூடாது. அவர் உங்களை சந்திக்க வரும்போது உங்களை சந்திக்க வருகிற அந்த பாதை அவன் முட்புதர்களால் மூடினதாக இருக்கக்கூடாது. அவர் உங்களை சந்திக்க வரும்போது அவர் மிக எளிதாக உங்களை சந்திப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு வழியை உண்டாக்குங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வழியில சொல்லுங்க. தோத்திரம். நல்லா கவனிக்கணும். தோத்திரம். ஆமா, ஐயா சொன்னாரு, சில நேரங்களில் பிரசங்கத்தை கேட்கும் போது தூக்கம் வரும்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. அப்படி யாராவது தூங்கினாங்கன்னா எழுப்பி பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். முதல் பாயிண்ட், என்ன தூங்க விடவே மாட்டேன். தோத்திரம். கூடாது இல்லை, நான் உங்களை தூங்க விட மாட்டேன். அப்படியே தப்பித்தவர் யாராவது தூங்கினா கூட எழுப்பி மறுபடியும் முதல் பாயிண்ட்ல இருந்து பிரசங்கம் பண்ணுவேன். அதனால தோத்திரம். கூட்டம் சீக்கிரமா முடிகிறதும் லேட்டா முடிகிறதும் யார் கையில தான் இருக்கு? கணம் கோற்றார் அவர்களே, உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒத்து வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவாரு. வரும்போது நீங்க எப்படி வந்தீங்களோ போகும்போது அப்படி போக மாட்டீங்க. ஒரு பெரிய மாற்றத்தோட, ஒரு பெரிய விடுதலையோட, ஒரு பெரிய தெய்வீக சந்திப்போட, ஒரு தெய்வீக தொடுதலோட, ஆமென், என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால நான் பார்க்காத ஒரு மகிமையை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பார்க்கும்படி என் கண்களை திறந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு புறப்படுவீர்கள். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ரொம்ப அழகான வசனம். ஆனா ரொம்ப அழகான வசனம். ஆண்டவர் பேசுறார் பாருங்க. வழியை என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்துங்கள். You should be, make the way. நீங்கள் உங்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்க. தோத்திரம். இன்னும் பழைய மாதிரியே வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டா ஒளிஞ்சிருச்சு. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒளியிறதுன்றது அழியிறது. ஆனா சிலர் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆமா, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா, நான் மட்டும் பைபிளை எடுக்காம இருந்திருந்தா, நான் மட்டும் சர்ச்சுக்கு போகாம இருந்திருந்தா உன் கதை ரெண்டா இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். நான் வெட்டு ஒண்ணு துண்டு. ஐயோ, தோத்துறோம். எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை என்ன செஞ்சிடாத. அப்படின்னா ரொம்ப காலமா நீங்க உள்ள மிருகத்தோட தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதை கொல்ல சொன்னா அதை கொல்லாம உள்ள ஒளிச்சு. தோத்துறோம். சிலருடைய சுபாவங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. தோத்துறோம். வெளியில நல்லவங்களை போல நடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா வசனம் பேசுவாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்லா ஆவி அந்த ட்ரம் அடிக்க ஆவி வர ரபல தீ. ஐயா சொன்னார் பாருங்க, இப்படின்றது மாதிரி. ஆமா, முன்னால இருக்கிறவங்களை மிதிச்சு, பின்னால இருக்கிறவங்களை மிதிச்சு, சைடுல இருக்கிறவங்களை இடிச்சு வீட்டுக்கு போனா பழைய குருடி இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப சில விஷயங்களை ஒழிக்க வேண்டியவர்கள் ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இந்த பூமியில் ஒன்றும்
இல்லை. அவர் முள்ளிந்திரியங்களின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்ப உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சகல ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய கண்களுக்கு முன்னால எதெல்லாம் மறைச்சு வச்சோமோ அதையெல்லாம் வெளியில தூக்கி வீசி எறிய போகிறோம். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுனால, அவருடைய பிரசன்னம் மிக சமீபமா இருக்கிறதுனால, அவர் நம்மை சந்திக்க வருவதற்கான வழியை திறந்து விட போகிறோம். திறந்து விட போகிறோம். ஆமா, நம்மள ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியல, ஆண்டவருடைய பிரசன்னம் சந்திக்க முடியல. தோத்திரம். பாடெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு, நல்ல உற்சாகமா தான் இருக்கு, ஆவியெல்லாம் நல்லா தான் வருது. ஆனா வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. நிரந்தரமா அந்த பிரசன்னம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. தோத்திரம். பைபிள்ல இயேசுநாதர் நிறைய ஓமைகள் மூலமா பேசினார். ஆமா, அவருடைய பிரசங்கத்துல நிறைய ஓமைகள் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இந்த ஓமைகள் சொல்லும்போது மிக எளிதாக அது என்ன செய்து கொள்ளப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு ஓமையை சொன்னார். என்ன? விதைக்கிற ஒரு மனுஷன் விதையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கையில் அந்த விதையை எடுத்துக்கிட்டு விதைக்க புறப்பட்டான். தோத்திரம். அவன் விதைக்க போகும்போது அவன் விதைக்கிற அந்த விதையானது சில விதைகள் வழியருகே என்ன செஞ்சிச்சு, விழுந்துச்சு. சில விதைகள் அவன் கற்பாறையில் என்ன செஞ்சிச்சு, விழுந்துச்சு. சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு. சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சு. நல்ல நிலத்துல விழுந்தது 1, 10, 30, 60, 100 என்ன கொடுத்துச்சு, பலன் கொடுத்துச்சு. ஆனா வழியருகே விழுந்தது தோத்திரம். அந்த விதையினுடைய வேல்யூ ஆமா அதுக்கு தெரியல. அதனால வருகிற போகிற பறவைகள், காகங்கள், குருவிகள் அந்த விதைகளை என்ன செஞ்சுட்டு போயிருச்சு, எடுத்துட்டு போயிருச்சு. தோத்திரம். சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனம் கேட்கும்போது பரவசம், ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வீட்டு சர்ச் வாசலை தாண்டி இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஐயோ சூப்பர், எங்க பாஸ்டர்மார்லாம் யாராலையும் பிரசங்கம் பண்ண முடியாது. தோத்திரம். என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அதுவா பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அதுதான் நான் சொல்றேன். வசனம் உள்ள என்ன செய்யல, போகல, விழுந்துச்சு. ஆனா அத பிசாசு வந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரும்போது ஃபயரா வருவாங்க. ஆமா தோத்திரம். சிலர் ஆராதனைக்கு வரும்போது ஆமா ஃபயரா வருவாங்க, வெந்து நொந்து மசிஞ்சு. தோத்திரம். ஆமா அப்படியே ஒண்ணுமே இல்லாம வருவாங்க. ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஃபயரா போவாங்க. தோத்திரம். பயங்கர ஃபயரா போவாங்க. இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன், காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். ஆமா தோத்திரம். இனிமே பாட்டு தான், ஆராதனை தான். எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே நீங்க ஒரு தேவ பிரசன்னத்தை பார்க்கலாம். எங்க வீட்டுல இனிமே காலையில திறந்து காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் ஒரே பிளஸிங் டிவி பாட்டு தான். தோத்திரம். ஒரே ஏஞ்சல் டிவி பாட்டு தான். இனிமே ஒரே அந்நிய பாஷம் தான், ஜெபம் தான். அப்படி திங்கக்கிழமை ஃபயரோட போகும். ஆமா. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஃபயர் ஆஃப் ஆகும். தோத்திரம். புதன்கிழமை இதுக்கு இடையில யாராவது ஒரு பாஸ்டர் வந்து என்ன செய்யணும், சந்திக்கணும், பாத்திரணும், வசனத்தை சொல்லிடணும். அப்படி இல்லை நான் வியாழக்கிழமை சுச்சு ஆஃப், வெள்ளிக்கிழமை பேட்டரி டெட்டு, சனிக்கிழமை கொண்டு போய் குழியில முடிஞ்சு போச்சு. இந்த சனிக்கிழமை சாயங்காலம் யாராவது ஒரு ஆளை அனுப்பி, ஒரு போனை பண்ணி, யாராவது ஒரு வண்டியை அனுப்பி, ஞாயிற்றுக்கிழமை தோத்திரம் ஆமா வச்சு தூக்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில முதல் பாட்டுல 2வது பாட்டு, 3வது பாட்டு. ஆமா இப்ப அபிஷேகம் பாட்டு ஆராதனை அப்படி பயங்கர ஃபயர் ஆயிரும். பிரசங்கத்துல ஆமா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை பிரட்டுவார், உன்னை நிமித்துவார், உன்னை ஆமா அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அப்படியே எழும்பி அப்படியே ஃபயர் ஆகி திரும்ப போகும். திங்கக்கிழமை மறுபடியும் அதே ஃபயர், செவ்வாய்க்கிழமை அது பாதி, புதன்கிழமை கொஞ்சம் பாதி, வியாழக்கிழமை முழுசா அவுட்டு, சனிக்கிழமை டோட்டலா. வார ஞாயிற்றுக்கிழமை இதே பொழப்பா நம்ம பொழப்பு. தோத்துறோம். எந்த மாற்றமும் நமக்கு இல்ல. இதுதான் இந்த வழியருகே விழுந்த விதைகளுக்கு அடையாளம். தோத்துறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வசனம் என்ன செய்யல, வேலை செய்யல, கிரியை செய்யல. அப்ப அது அப்படியே வழியருகே விழுந்ததை போல இன்னும் சில கூட்டம் இருக்கிறது. ஆமீன். அது கற்பாறையில விழுந்தது, விழுந்துச்சு. ஆமா கீழே சாரம் இல்ல, வேறு ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால சூடு ஏற பிரச்சனை கூட போராட்டம் கூட ஆமா நல்ல கூலிங்கா இருந்துச்சுன்னா, நல்ல சூழ்நிலை சாதகமா இருந்துச்சுன்னா, ஆத்திரம் வந்தா தான் என்ன வருது, தோத்திரமே வருது. கஷ்டம் வந்தா தான், பாடு வந்தா தான். சில நேரங்களில் பாருங்க அப்படியே பிரச்சனைகள் கூட என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன ஜெபம், என்ன ஆராதனை, என்ன பாட்டு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போலேனா தான் என்ன. ஆமா ஆண்டவர், ஆமா அங்கெல்லாம் போனேன், இங்க போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அவங்கெல்லாம் செஞ்சது மாதிரி தான், அவங்க சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கு. ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஏன்? கீழே இன்னும் அஸ்திபாரம் என்ன ஆகல,
ஸ்ட்ராங் ஆகல. ஆமென். இன்னும் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் வரும்போது நல்லா வளருது, நல்லா எழும்புது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அது மேலே எழும்ப முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள் அது போட்டு அழுத்தும் போது அதனால எழும்ப முடியாம, பலன் கொடுக்க முடியாம, திராணி இல்லாம செத்து போகிற நிலைமை. ஆமா, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 1, 10, 30, 100, 60 பலன் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்றால் உங்கள் வழியை கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தில் உங்களோடு கூட, அவரோடு கூட உங்களை அரியணையில அமர வைத்து ஆளுகை செய்ய வைக்க விரும்புகிறார். அப்ப அவர் உங்களை சந்திக்க வரும்போது அவர் சந்திப்பதற்கு ஏதுவான இடத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் அவர்களோடு பேசுவதற்கு, அவர்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான இடம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுவார்கள். என்னதுங்க? சொல்லுங்க எல்லாரும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்குமா. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். தோத்திரம். சிலருக்கு என்னமோ தெரியல, வேற ஒரு பாஷையில வேற ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. ஆமா, புரிஞ்சுக்குங்க, நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை சொல்றேன். தோத்திரம். இந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆமென் கேருபீன்கள் இருக்கும். கேருபீனுக்கு கீழே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து அதை கிருபாசனம்னு சொல்லுவாங்க. அந்த கிருபாசனத்துக்கு கீழே உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருக்கும்? மன்னா இருக்கிற பொற்பாத்திரம் இருக்கும். ஆமென். மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த கற்பலகை இருக்கும். ஆமென். ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த 3 இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை இருக்கிற இடத்துல, பெட்டி இருக்கிற இடத்துல தான் தேவ மனிதர்களோட, தேவ ஆமென் ஜனத்தோட கர்த்தர் பேசுவதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த வாசஸ்தலத்தில் தன்னுடைய பிரசன்னத்தை தேவ ஊழியனுக்கு, ஆசாரியனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இந்த சவுலின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? சாமுவேலின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? ஏலியின் நாட்கள்ல, ஒப்பனி பினகாஸ் என்ற ஆசாரியனுடைய பிள்ளைகளின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? பெலிஸ்தியர்கள், நேற்றுக்கு சொன்னேன் பாத்தீங்களா இந்த பெலிஸ்தியர்களை குறித்து. இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்போது இந்த உடன்படிக்கப்பட்ட தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு போய் அவன் யுத்தம் பண்ணுகிற பாளையத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டு பாளையத்தில் இருந்ததான உடன்படிக்கப்பட்ட பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க? எடுத்துட்டு போய் அதை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. தாகோனின் கோயில்ல வைக்கிறாங்க. ஊரா சப்பரமா தூக்கிட்டு திரிகிறாங்க. கடைசியில தேசத்துல வியாதி வந்துருச்சு, வாதம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு கரவல் பசுவை பிடிச்சு அந்த 2 கரவல் பசுவை வண்டியை மாட்டி அந்த வண்டி மேல உடன்படிக்கை பெட்டியை வச்சு மறுபடியும் இஸ்ரவேலினுடைய எல்லைக்குள்ள அனுப்புறாங்க. அது பெட்சிமோஸ் என்ற ஊருக்கு வந்து சேருது. அங்கே வந்து பெட்டியை கொண்டு வந்து வச்சு அந்த கரவல் பசுக்களை அந்த சந்தா துண்டிச்சு அந்த விறகாக்கி அவன் பலியை செலுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு கடைசியில அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாத்துறாங்க. தோத்துறோம். செஞ்சது வரைக்கும் நல்லது, அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. இப்ப பெட்டியை ஓபன் பண்ண உடனே ஆண்டவர் வாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர்கள் ஓபன் பண்ணி பார்த்தவங்க யாரு? பெட்சிமோசின் குடிகள். இந்த பெட்சிமோசின் குடிகள் யாரு? ஆசாரியனாகிய ஆரோனின் வம்சத்தில் வந்த அவனுடைய பிள்ளைகள். ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஒரே ஒண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அவங்களுக்கு. என்ன? தூக்கி சுமக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதை திறந்து பார்க்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. திறந்து பார்த்துட்டாங்க, ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பயம் வந்துருச்சு. இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு சாதாரணமான மனுஷன் அபினதாபின் வீடு, மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அந்த அபினதாபின் வீட்டுல கொண்டு போய் வச்சிடறாங்க. இந்த பெட்டி 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, ஆலயத்தை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. தோத்துறோம். சவுல் ராஜாவா தான் இன்னமும் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்படியாவது பெட்டியை தேசத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை. என்னைக்கு தாவீது ராஜ்யபாரத்தில் வந்து ராஜாவா உட்கார்றானோ, உட்கார்ந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பெட்டி எங்கே இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் தேசத்துக்குள்ள கொண்டு வரணும். உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயத்துக்கு மறுபடியும்
கொண்டு வரணும், கொண்டு வரணும், கொண்டு வரணும். ஏன்? தேவனுடைய வார்த்தை உள்ள வந்தா தான் வாழ்க்கை வெளிச்சத்தை பார்க்கும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் தேசத்துக்குள்ள வந்தா தான். தேசத்துல எல்லாம் இருக்கலாம், அரண்மனை இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், ராணுவங்கள் இருக்கலாம், தளவாடங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இல்லாமல் எந்த ஒரு தேசமும் சுபிட்சத்தை பார்க்க முடியாது. தேவன் இல்லாமல் எந்த ஒரு வீடும் விடுதலையை பார்க்க முடியாது. தேவன் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் விடியல் இல்லை. ஒரு சொல்லுங்க. பெட்டியை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்க? முதல்ல ஆர்வ கோளாறுல பெட்டியை தோத்துறோம் ஒரு வண்டியில வச்சு அவன் மாட்டை பூட்டி பெட்டியை சந்தோஷத்தோட கொண்டு வராங்க. மாடு மிரளுது, ஊசான்றவன் பெட்டியை தோடுறான். கர்த்தர் போட்டாரு. பயம் வந்துருச்சு. மறுபடியும் கொண்டு போய் பெட்டி எங்க வைக்கிறாங்க? ஓபேத் ஏதோன்ற வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. 6 மாசம் அவன் வீட்டில் அடே அப்பா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி தெளிக்கிறாரு. ஓபேத் ஏதோ வீடு தோத்துறோம். 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. இவன் பூரா பார்க்கறான், ஆஹா என்னடா மேட்ரு தப்பா போச்சு. அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறானே, தேசம் ஆசீர்வதிக்கப்படாம ஒரு தனி மனிதனுடைய வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஆமா, தாவீது யோசிக்கிறான். பைபிள் வேதம் சொல்லுது 1 நாளாகமத்தின் புத்தகத்துல, நாம் கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடினால் கர்த்தர் நம்மேல் அடிவிழ. பெட்டி உங்களுடையதா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை நமக்கு சொந்தமானதுதான், தேவ பிரசன்னம் நமக்கு சொந்தமானதுதான், ஆண்டவர் நமக்கு சொந்தமானவர் தான். அவர் தம்முடைய சொந்தமானதினாலே வந்தார். அவர் நமக்கு தம்முடைய சொந்தமானதற்காகவே வந்தார். அவர் நமக்கு சொந்தமானவராய் இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்படாத வரைக்கும். சொல்லுங்க பாப்போம். He wants to reach us. அவர் நம்மளை சந்திக்கணும்னு விரும்புறாரு. அவர் நம்ம பக்கத்துல வரணும்னு விரும்புறாரு. நம்ம செய்யற ஊழியத்தை சந்திக்கணும்னு விரும்புறாரு. நம்ம பண்ற ஜெபத்தை சந்திக்கணும்னு விரும்புறாரு. நம்ம பண்ற ஆராதனையை அங்கீகரிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அவர் வந்து சந்திக்க வர்ற இடம் குப்பமேடா இருக்கு. தோத்துறோம். தேவன் வந்து வாசம் பண்ணுகிற அளவுக்கு அது பரிசுத்த ஸ்தலமாக என்ன செய்யல இல்ல. பைபிள் சொல்லுது. இன்னைக்கு காலையில எங்க சபையில பிரசங்கம் பண்ணும்போது அப்படித்தான் பேசினேன். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, நான் சொல்றேன், தரிசிக்கவே முடியாதுன்னா எங்கிட்ட அவரோட பேசுறது, எங்கிட்ட அவரோட கூட நடக்கிறது, எங்கிட்ட அவரோட கூட இடைபடுறது. அவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? அவர் நம்மளை தொடணும்னு விரும்புறாரு. ஐயா பாஸ்டர் தேவாவை நான் எப்படி டச் பண்றேனோ அது மாதிரி அவர் என்ன தொடணும்னு விரும்புறாரு. ஆமா, நான் எப்படி இவர் இடுப்புல கைய போடுறனோ அது மாதிரி அவர் எங்க இடுப்புல கைய போடணும்னு விரும்புறாரு. அவர் எப்படி என் தோல்ல, ஆமென், அவர் தோல்ல நான் கைய போடுறனோ அது மாதிரி அவர் என் தோல்ல கைய போடணும்னு. ஐயா நான் அவர் தோல்ல கைய போடலாம் ஐயா, ஆனா அவர் என்ன தொடணும் ஐயா, அவர் என் தோல் மேல கைய போடணும். அந்த அளவுக்கு அவருக்கும் எனக்குமான நெருக்கம், அவருக்கும் எனக்குமான தொடர்பு, அவருக்கும் எனக்குமான ஐக்கியம் சரியானதாக இருக்க வேண்டும். சும்மா கண்ட இடத்துலையும் கண்ட பலியையும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தினா அது தேவ சமூகமாக என்ன செய்து விட முடியாது, மாறிவிட முடியாது, மாறிவிட முடியாது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தருடைய வருகைக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். அவர் உங்க வீட்டுக்கு வரணும்னா உங்க வீடு எப்படி இருக்கு, அவர் உங்க இல்லத்துக்குள்ள வரணும்னா உங்க இல்லம் எப்படி இருக்கு, அவர் உங்க உள்ளத்துக்குள்ள வரணும்னா உங்க உள்ளம் எப்படி இருக்கு, அவர் உங்களை சந்திக்கணும், உங்களோட பேசணும், உங்களோட உறவாடணும்னா நீங்கள் இருக்கிற இருப்பிடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. நான் நல்லா ஜெபம் பண்றேன், அதனால ஆண்டவர் வந்து என்னை சந்திச்சிருவாரா? நான் நல்லா ஆராதிக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை வந்து சந்திச்சிருவாரா? நான் நல்லா தேவனோட ஆமென் உறவாடுறேன், அதனால கர்த்தர் என்னை வந்து சந்திச்சிருவாரா? பைபிள்ல யாக்கோபுன்னு ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபு தோத்திரம் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை, ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சு அம்மாவுடைய ஆலோசனையின்படி அப்பாட்ட இருந்து பெற்றுக்கொண்டுட்டு அம்மாவுடைய ஆலோசனையின்படி தப்பிச்சு உயிர் பிழைச்சு மாமா வீட்டுக்கு போறான். ஆரானின் இடத்துல இருக்கிற லாபானின் வீட்டுக்கு போகிறான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் அங்க இருக்கிறாரு? 20 வருஷம் அங்க இருக்கிறாரு. தோத்திரம். ஆமா, 7 14 2 பொம்பளைகளுக்கு தோத்துறோம் வாழ்க்கையை கொடுத்துட்டு மொத்தம் முதல்ல ஒரு அம்மா. ஆமா ஆமா பிடி பார்த்து உள்ள நுழைஞ்சோடனே பிடிச்சு போச்சு. யார? ராகேல. சிலருக்கு பார்த்தோன்னே என்ன செஞ்சு போகுது, பிடிச்சு போகுது. தோத்துறோம். கட்டுனா ஐயோ ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் பாஸ்டர், நான் தரிசனத்துல அந்த பொண்ணை பார்த்தேன் பாஸ்டர், அதனால எனக்கு அந்த பொண்ணு தான்
எப்படித்தான் நானும் 25-26 வருஷமா ஊழியம் செய்கிறேன், ஒரு தரிசனத்திலையும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்காரு. நீங்க கேட்கலாம், ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தீங்களா பாஸ்டர்னு. 19 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அதை கல்யாணம் பண்ணி 19 வருஷமா தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால போற இடங்கள்லாம் சொல்லுவேன், எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள். ஒரு வழியில சொல்லுங்க ஐயா, ஆமேன்னு சொல்லிட்டாரு. ஊர்ஜிதமாகிறது. பிரைஸ் காட். வழியில சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ராகேல பிடிச்சு போச்சு. ராகேல கல்யாணம் பண்ணணும்னா 7 வருஷம் காத்திருக்கணும்ட்டாரு. ஆமா, காத்திருந்து எனக்கு பரவாயில்ல, என் மனசுக்கு பிடிச்சவளை நான் என் வாழ்க்கை துணையா மாத்துறதுக்கு 7 வருஷம் 7 நாளை போல அப்படி கட 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 கடன்னு ஓடிடுச்சு. கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் நைட்டு முடிச்சுட்டு காலையில முகத்தை பாக்குறாரு. அது ராகேல் இல்ல. அந்த அம்மா இப்படி பாக்குது. அந்த அம்மாவுக்கு கண் கூச்ச பார்வை, அப்படி குனிஞ்சு பாக்குது, கூச்சி பாக்குது. ஆகா, இவளெல்லாம் பண்ணிட்டோம், அடுத்து மாமனாட்ட போய் இப்படி செஞ்சிட்டீங்களே நியாயமா? ஆமா ஆமா, மூத்தவர் இருக்கும்போது இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அதனால இளையவள் ராகேல் உனக்கு வேணும்னா இன்னும் 7 வருஷம் பரவாயில்ல, அடுத்த 7 வருஷம் காத்திருக்கிறேன். அடுத்த 7 வருஷம் காத்திருந்து கரம் பிடிச்சவளாக்கும் இந்த ராகேல். நீங்க தான் ராகேல், நான் தான் ராகேல். நேச மணவாளன் தான் யாக்கோபு. அந்த இயேசு தான் யாக்கோபு. உங்களை பிடிக்கிறதுக்கு, உங்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, உங்களை அவருடைய மனவாட்டியாக்கி கொள்றதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. எத்தனை ஜகாக்கள், எத்தனை விதமான தில்லாலங்களிகள், எத்தனை விதமான ஏமாற்றங்கள். அவர் வலை விரிக்கும் போதெல்லாம் எஸ்கேப் ஆகி யாரை என்னத்தான் சொல்றேன், தோத்துறோம், எஸ்கேப் ஆகி எத்தனை தடவை வலை விரிச்சாலும் சிக்கவே இல்லையே. கடைசியில் ஒரு நாள் பிடிச்சிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களை ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய உச்சபட்சமான அன்பாக தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய மனவாட்டியாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய மனவாட்டியாக்கி கொள்வதற்கு உச்சபட்சமாக தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரு. யாக்கோபு 14 வருஷம் காத்திருந்தார். 10 முறை மாமனார் சம்பளத்தை மாத்துறாரு. ஆமா, அதே நெருக்கம் தான், அதே சிறையிருப்பு தான், அதே அடிமைத்தனம் தான். ஆனா அதே யாக்கோபு அந்த அடிமைத்தனத்துல வாழ்ந்தவர் சொல்லுகிறார், வெறுங்கையோட வந்தேன், 2 பரிவாரத்தை கர்த்தார். நான் சொல்லுவேன், யாக்கோபனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துல இருக்கும் போதே 2 பரிவாரம்னா, அரண்மனைக்கு வரும்போது எத்தனை பரிவாரம்? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரோட சேரும்போது எத்தனை பரிவாரம்? அடிமத்தனத்துல இருந்த போதே 2 பரிவாரம். தோத்துறோம். 2 பரிவாரத்தையும் வச்சுக்கிட்டு தான் யாப்போக்கின் ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. என்ன ஆசீர்வாதம் தேவை? ஆடு மாடு இல்லையா, மிருக ஜீவன் இல்லையா, ஒட்டகம் இல்லையா, ஆடு கோழி இல்லையா, குதிரை இல்லையா, மனைவி இல்லையா, வேலைக்காரிகள் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? ஐயோ, எல்லாத்தையும் டபுளா கொடுத்துருக்கிறாரு. தோத்துறோம். ஆமா, ராகேல்னா ராகேலுக்கு வேலைக்காரி, லேயால்னா லேயாளுக்கு வேலைக்காரி, ராகேலுக்கு பிள்ளை, லேயாளுக்கு பிள்ளை, வேலைக்காரிகளுக்கு பிள்ளை, பிள்ளை பிள்ளை பிள்ளை. தோத்துறோம். அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு மல்டிபிகேஷன், அவ்வளவு பெருக்கம். அடிமைத்தனத்தில் இருந்த போதே, தலை குனிஞ்சு வாழ்ந்த போதே, நெருக்கப்பட்டு இருந்த போதே, எல்லாவற்றையும் இழக்கிற நிலைமையில் இருந்த போதே 2 பரிவாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த யாக்கோபு யாப்போக்கின் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க வேண்டும், நீர் என்னை தொட வேண்டும், நீர் என்னை மாற்ற வேண்டும். நான் யாக்கோபாய் ஆற்றங்கரையை தாண்ட விரும்பவில்லை, நான் இஸ்ரவேலாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும் நான் தகப்பனாய் அல்ல, இந்த சர்வ பூமிக்கும் உம்முடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொருவரும் என்னுடைய வித்திலிருந்து. கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் யார்கிட்ட நிறைவேற்றினார் தெரியுமா? யாக்கோபுட நிறைவேற்றாரு. யாக்கோபினுடைய வித்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி சந்ததி என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் முற்பிதாவாகிய யாக்கோபை கர்த்தர் மாற்றினார் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் சந்திப்பதற்கு தன் வழியை யாப்போக்கின் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். என்ன நீங்க தொடுங்க ஆண்டவரே, என்ன நீங்க. ஆமாமா, இந்த ஆற்றங்கரையை தாண்டறதுக்கு முன்னால நான் யாக்கோபாவா இருந்து தாண்டக்கூடாது, இஸ்ரவேலா மாறித்தான் தாண்டணும். பெரிய மாற்றத்தோட தான் நான் தாண்டணும். நான் சொல்றேன், இதுதான் வழி திறந்து கொடுப்பது. ஒரு வழியில சொல்லுங்க. தன்னுடைய நிலையை அறிந்து, தன் பலவீனத்தை புரிந்து, தன்னுடைய ஏமாற்றுகிற அனுபவத்தை மறந்து உணர்ந்து, ஆமென் ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தான் செய்த எல்லா தவறுகளையும் புரிந்து, இனிமே இந்த தவறோட நான் இந்த ஆற்றை தாண்டக்கூடாது, நான் பெத்தேலுக்குள்ள போகணும்னா, நான் தேவனுடைய வீட்டுக்குள்ள போகணும்னா, தேவனுடைய தரிசனத்துக்குள்ள போகணும்னா, அந்த ராஜாவை நான் சந்திக்கணும்னா, என் வாழ்க்கையில சில சேஞ்சஸ் வந்தே, மாற்றம் வந்தே ஆகணும்.
மாற்றம் வந்தே ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்கள் வழியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திறந்து கொடுத்து ஆயத்தப்படுத்த வேண்டும். You should be get ready to meet the God. அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை சந்திப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். எந்தெந்த விஷயங்களை ஆயத்தப்படுத்தணும்? தோத்துறோம். ஆமா, நிறைய பேசினா உங்களுக்கு புரியாது. அதனால சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி 3 விஷயங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு நேரா வேதத்தை திருப்புங்க. சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். வாசிங்க மத்தேயு 25, ஆமென், 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். போதும். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் 10 கன்னிகைகள், அவர்கள் கைகளிலே தீவட்டி இருந்தது, அவர்கள் கைகளிலே எண்ணெய் இருந்தது. எல்லாரும் ஆயத்தமாகி மணவாளனை சந்திக்க புறப்படுகிறார்கள். அந்த இரவிலே அவர்கள் தங்குகிறார்கள், தூங்குகிறார்கள். புத்தி உள்ளவர்கள் கைகளில் அவர்களுக்கு தேவையான எண்ணெயை அவர்கள் எக்ஸ்ட்ராவே என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் அந்த தற்காலத்திற்கு தேவையான, அந்த நேரத்துக்கு தேவையான, அவங்களுக்கு எண்ணெய் இல்லாம இல்ல, எண்ணெய் இருந்துச்சு. ஆனா போதிய எண்ணெய், விளக்கு இருந்துச்சு, தீவட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் புத்தி உள்ளவர்களுக்கோ போதிய அளவு எண்ணெய் இருந்தது. ஆனால் புத்தி இல்லாதவர்களுக்கோ போதிய எண்ணெய் அளவு இல்லை. தோத்துரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்ன நோக்கத்துக்காக போகிறோம் அப்படின்ற அந்த பயணத்தை குறித்த தெளிவும் அறிவும் அவர்களுக்கு என்ன செய்யல இல்ல. இன்னொரு பக்கம் ஆமென், மணவாளனை சந்திக்க போகிறோம். மணவாளனை சந்திக்கும் போது அது எப்ப வருவாரு, எப்படி வருவார்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அந்த நாளிகையும் நேரத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது. எப்ப வேணாலும் வருவாரு. அப்ப நாம அவர் வருகிற வரைக்கும் நம்முடைய கைகளில் இருக்கிற தீவட்டியை அணைய விடாமல் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கவனம் அவர்களுக்கு இல்லை. தங்கள் எண்ணெயை, தங்கள் தீவட்டியை எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற புத்தி அவர்களுக்கு. அதனால காலையில எழும்பும் போது திரி கொஞ்சம் மங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனேயும் எல்லாரும் மடமடமடன்னு எழும்பி தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு ஆமென் மணவாளனுடைய அறைக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. இப்ப மணவாளன் அவங்களை சந்திக்கணும். மணவாளன் சந்திக்கணும் அப்படின்னா அவர்கள் கைகளில் கட்டாயம் தீவட்டி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எரியிற தீவட்டியை வச்சிருக்கிறவங்களை தான் மணவாளன் என்ன செய்வாரு, சந்திப்பாரு. அந்த தீவட்டியை பிடிச்சு அப்படி முகத்துக்கு நேரா தூக்கி காமிக்கணும். இன்னார்னு தெரிஞ்சாதான் உள்ள என்ன செய்வாங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். முகத்துல அந்த பிரகாசம் தெரியணும். தீவட்டி பிரகாசமா எரிஞ்சாதான் முகத்துக்கு அது அடையாளமா என்ன செய்யும். தீவட்டியில அந்த தீ கொஞ்சம் மங்கி எரிஞ்சிச்சுன்னா முகத்தினுடைய அடையாளம் என்ன செய்யாது. இந்த தோற்றம் யாருன்னு நான் சொல்றேன். உலக பிரகாரமான ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு பாஸ் வச்சிருக்கிறோம். அந்த பாஸை வச்சா தான் உள்ளே என்ன செய்யறான், அனுப்புறானா இல்லையா? டிக்கெட் வாங்கிட்டு தானே உள்ள போறோம். தோத்துறோம். பரலோகத்துக்கு போறதுக்கு கூட டிக்கெட் வேணும். அந்த டிக்கெட்டுக்கு பேரு ரட்சிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ரட்சிப்புக்கு ஆமா, அந்த ரட்சிப்பு ஒரு தடவை பெற்றுக்கொண்டுட்டோம். தோத்திரம். ஓயாம பெறதுக்கு பேர்ல ரட்சிப்பு. ஒரு தடவை பெறுவதுக்கு பேர் தான் என்னது, ரட்சிப்பு. ஒரு தடவை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டோம். அந்த ரட்சிப்பு எரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும்,
உள்ள அந்த ரட்சிப்பு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆண்டவர் மேல இருந்த ஆசை உள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேத வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கிட்டா அந்த வசனம் உள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டோம், அந்த அபிஷேகம் உள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டுட்டோம், ஊழிய அழைப்பு உள்ள எரிஞ்சு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கொஞ்ச காலம் ஆன பிற்பாடு என்ன ஜெபம், என்ன ஊழியம், தோத்துறோம். என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், பாஸ்டர் தான் அவர். ஆமாம், அவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன பாஸ்டர் போங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு? ஆமாம், இந்த விசுவாசிகளை வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கே, படாத பாடா இருக்கு பாஸ்டர், பாடாப்படுத்தி பாயா சுருட்டுறாங்க பாஸ்டர். உங்களை சொல்லலை, உங்களை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களை சொல்லலைங்க, ஆனால் உங்களுக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. தோத்துறோம். ஆமா ஆமா, அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, பாடா படுத்துறாங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ஆமா, நம்ம கொஞ்சம் வேதனையோட துக்கத்தோட ஏதாவது ஒரு கவலையோட இருந்தோம்னா இந்த விசுவாசி சிரிச்சுக்கிட்டே வரும் பாஸ்டர். ஆமா, நம்ம கொஞ்சம் துக்கத்தோட இருக்கும்போது அது சிரிச்சுக்கிட்டே வரும்போது டக்குன்னு நம்மளும் என்ன செஞ்சிடணும்? இந்த உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த அனுபவம் இருக்கும். ஆமா, உடனே சிரிச்சிடணும். அப்படி சிரிக்கலைன்னா அந்த விசுவாசி வெளியில போய், இந்த பாஸ்டர் ஒரு விடியா மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை 3.5 கிலோக்கு தொங்க போட்டுக்கிட்டே திர்றாரு, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கிறாரு, இவர்கிட்ட எல்லாம் ஊழியம் ஒன்றும் செய்யலாம் முடியாது, இவரெல்லாம் போய் பார்க்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது பாஸ்டர். சில நேரம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பாஸ்டர், ஆனா அந்த விசுவாசி ஏதாவது சோகத்தோட வேதனையோட கஷ்டத்தோட வரும். அது வரும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போது டக்குன்னு சிரிப்பை மாத்தி டக்குன்னு நம்மளும் சோகமா என்ன செஞ்சிடணும்? மாறிடணும் பாஸ்டர். ஒருவேளை அப்படி மாறலைன்னா, நான் இவ்வளவு கஷ்டத்தோட வேதனையோட இருக்கேன், இந்த ஆளுக்கு காசு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு, காணிக்க கொஞ்சம் நிறைய வருதுல்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்னை பார்க்கல உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல பாஸ்டர், என் பொழப்பு உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல அப்படின்னு வெளியில போய் நம்மளை பத்தி தப்பா பேசும். என்ன பாஸ்டர் கருமம், இது ஒரு பொழப்பா? என்ன பண்றதுன்னே தெரியல. பாவம், மனுஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் விரக்தி, நம்ம வாழ்க்கையில விரக்தி வர வர வர, பிரச்சனைகள் பெருசா ஆக ஆக, போராட்டங்கள் கூட 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 நம்முடைய ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருது, நம்முடைய ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருது, தேவனோடு இருக்கிற உறவு கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருது. இந்த தீவெட்டியை நாம எண்ணெய் குறைய விடாமல் என்ன செய்ய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்? எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்றேன், ஒரு தடவை பரிசாக கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அற்புதங்களால, அடையாளங்களால, பலவிதமான பலத்த செய்கைகளால, பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி? So you should keep your salvation. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்க ரட்சிப்பின் மேல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். ஆரம்ப நாட்கள்ல, அதான் எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார் தேவதூதன் மூலமா, ஆமென், ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை, ஆரம்பத்தில் இருந்த ஊழியம், ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை, தோத்திரம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனா தோத்திரம், சபையில வந்து சோத்திரம் 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 சோத்திரம், ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் கையை தூக்குவோம், ஆமேன்னு சொல்லுவோம், அலிலா சொல்லுவோம், ஊழியமா ஓடியாந்துருவோம், ஜெபமா ஓடியாந்துருவோம், இரவு ஜெபமா ஓடியாந்துருவோம், உபவாச ஜெபமா ஓடியாந்துருவோம். இப்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம சபை தானே, நம்ம சர்ச்சு தானே, நம்ம பாஸ்டர் தானே, நம்ம எப்பனாலும் எப்படினாலும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், நான் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். சிலெல்லாம் முழங்கால போட்டா முதல்ல 5 நிமிஷம் நேர் முழங்கால நிற்கும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கீழே அப்படி உட்காரும், அதுக்கப்புறம் 2 கையை ஊண்டும், அப்புறம் சாயும், அவ்வளவுதான். சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். கூட்டம் முடிஞ்சிருச்சு சிஸ்டர், எந்திரிங்க சிஸ்டர். அப்படியா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பயங்கரமா என் கூட என்ன செஞ்சாரு? இறங்கிட்டாரு. தோத்துருவோம், இறக்கிடுவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க, ஹல்லேலூயா. வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயை அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டும். எண்ணெயை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். எண்ணெயை எப்பொழுதுமே ஆயத்தத்தோட கையில் என்ன செஞ்சிருக்கணும்?
கிதியோன்ட்ட ஆண்டவர் மீதியானிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது யுத்த தளவாடங்களை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லல. 300 பேர் கையிலையும் என்னத்தை கொடுத்தாரு? ஒரு மண்பானையை கொடுத்தாரு. அந்த மண்பானையில ஒரு தீவெட்டியை கொடுத்தாரு, கையில எக்காலத்தை கொடுத்தாரு. எதிரிகளை எதிர்த்து பார்க்கும்போது மண்பானையை உடைச்சு தீவெட்டியை கையில தூக்கி பிடிச்சு எக்காலத்தை ஊதுங்க, எதிரிகள் சிதறுண்டு. எங்க யுத்தத்தை நடத்தணும்னா என்ன தேவை? யுத்தத்தை நடத்துறதுக்கு தளவாடங்கள் தேவை, யுத்தத்தை நடத்துறதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஈட்டிகள் தேவை, பட்டயங்கள் தேவை. ஆனா கர்த்தர் எதை எடுக்க சொன்னாரு? பானை எடுக்க சொன்னாரு. கையில ஆண்டவர் தீவெட்டி எடுக்க சொன்னாரு. பானை யாரு? நான் தான் பானை. தோத்துறோம். ஆமா, எதிரிக்கு முன்னால ஆண்டவரே நான் பலமுள்ளவன் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பலத்தை எல்லாம் நான் உடைக்கிறேன் அப்படின்னு உடைச்சு எனக்குள்ள தேவன் வைத்த தீவெட்டி என்கிற ரட்சிப்பை கையில தூக்கி பிடிச்சு எக்காலத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரே பெரியவர் என்று அவரை உயர்த்தும் போது, என்னை உடைத்து அவரை உயர்த்தும் போது, எனக்குள்ள இருக்கிற தீவெட்டியாகிய ரட்சிப்பை தூக்கி பிடிக்கும் போது எனக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்வார். எனக்காக கர்த்தர் இறங்கி எதிரிகளை வீழ்த்துவார். எனக்காக கர்த்தர் இறங்கி செயல்படுவார். கையவேதிவர்களிலே சொல்லுங்க. எத்தனை பேர் பானையை உடைக்க ரெடி? எத்தனை பேர் சுயத்தை உடைக்க ரெடி? எத்தனை பேர் மேட்டிமையை உடைக்க ரெடி? என்னால முடியும், நான் செய்வேன், எனக்கு தெரியும், எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், என்னால் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஒரு சொல்லுங்க. முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், இந்த புத்தி உள்ளவர்கள் செய்த காரியம் என்ன? தங்கள் தீவெட்டியை கையில் எடுத்துக்கொண்டார்கள். தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, அதில் உள்ள தீபம் அணையக்கூடாது என்பதற்காக அதற்குள்ள வைத்திருந்த அந்த எண்ணெயை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆமென், தீவெட்டியில இருக்கிற தீ அணைஞ்சிடவே கூடாது, என் ரட்சிப்பின் தீபம் அணைந்து விடவே கூடாது, தேவன் எனக்கு கொடுத்ததான இந்த அற்புதமான வாய்ப்பை நான் இழந்து விடவே கூடாது, தேவனோடு கூட எனக்கு இருக்கிற உறவு, தேவனோடு கூட எனக்கு இருக்கிறதான அந்த ஸ்பரிசம், ஆண்டவரோடு எனக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம், அதுக்கு அடையாளமா இருக்கிற எனக்குள் இருக்கிற ரட்சிப்பை நான் மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும், மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாளும் அணைந்து விடாதபடி எண்ணெயை நான் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ரட்சிப்பை காத்துக்கிறதுக்கு எனக்கு என்னையா கொடுத்திருப்பது என்ன தெரியுமா? இந்த வசனம் என்கிற வார்த்தை என்கிற என்னை எனக்குள்ள தந்திருக்கிற ஆமென் விலையேற பெற்ற அபிஷேகம். என்னை அவர் அபிஷேகித்திருக்கிறார். எப்படி அபிஷேகித்திருக்கிறார்? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உன்னதத்தோடு இணைக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்கிற அபிஷேகத்தோடு என்னை என்ன செய்திருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார். இந்த உலகத்துல யார வேணாலும் நான் இழக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்கலாம், அந்த ஆவியானவருடைய வல்லமை என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென், ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு ஆமென் உரிமையாய் கொடுத்திருக்கிறார். இந்த உரிமைக்கு அச்சாரமே என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. எத்தனை பேர் மாட்டு வண்டி பார்த்திருக்கிறீங்க? பழைய வண்டியில் அச்சாணிலாம் இல்லையோ, போல்ட் நட்டு தான். தோத்துறோம். பழைய மாட்டு வண்டி சரி, நம்ம ஓல்டு காலத்தில் இருப்போம். பழைய மாட்டு வண்டி பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? இந்த மாட்டு வண்டியில இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? மாட்டி இருப்பாங்க. அதுல ஒரு அச்சாணி என்ன செஞ்சிருப்பாங்க? அச்சாணி உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி கொடை சாஞ்சிரும். தோத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உண்டான பரலோகத்தின் உறவு உடைஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை கொடை சாஞ்சிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சங்கீதம் 42:1 வாசிக்கிறோம், மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல தேவனே என் ஆத்துமா உமையே. எத்தனை பேர் மான் பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மானு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். கொம்பெல்லாம் வச்சிருக்கும், புள்ளி மான்லாம் இருக்கும். தோத்துறோம். ஆமா, பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும். அந்த மானுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன? நல்ல வேகமா என்ன செய்யும்? ஓடும். ஆமா, ஆனா அதுக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. என்ன? வேகமா ஓட 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 அந்த பாத குழம்புகள் அப்படி என்ன செஞ்சிருமா? அப்படி விரிஞ்சிருமா? ஆட்டுக்குட்டி கால் மாதிரி தான் இருக்கும். அது பாத குழம்பு அப்படி விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனால ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அப்ப அது எப்போ ஓடினாலும் தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டே ஓடும். ஒரே ஒரு செகண்ட் அந்த தண்ணிக்குள்ள அந்த காலை வச்சிருச்சுன்னா பிரிஞ்சிருந்த பாத குழம்பு அப்படி என்ன செஞ்சுக்கிடும். நமக்கு கூட ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறார்.
அவரோட போய் நம்ம ஒரு செகண்ட் கனெக்ட் ஆயிட்டோம்னா நமக்கு வருகிற எந்த ஆபத்துகளையும் மேற்கொள்கிற திராணிய பலன சத்துவத்தை அவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு அழிலே சொல்லுங்க. அப்ப திரிய அணைய விடாம இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டிக்கொண்டே இருக்கணும். அனல் மூட்டணும்னா என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். எங்க போனாலும் வந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு ஐக்கியம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்களோட இணைஞ்சு ஐக்கியப்பட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆராதிக்கணும். எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கணும். எப்பெல்லாம் ஜெபிக்க முடியுதோ அப்பெல்லாம் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் 4 பேர் சேர்ந்து புரணி பேசுறாங்களோ அவங்களோட சேர்ந்து தோத்திரம். ஐயோ அடே அப்பா, ஒரு அழில சொல்லுங்க. விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்காங்க, ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு இடத்துல ஒன்று சேரும்போது நம்ம ஜெபத்தை பற்றி பேசணும், தேவ வசனத்தை பற்றி பேசணும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசணும், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை கிரியைகளை பற்றி என்ன செய்யணும்? பேசணும். பேச பேச விசுவாசம் பெருகும். விசுவாசம் வளர வளர கர்த்தர் இன்னும் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இன்னும் நம்ம ஜெபத்தில் வளருவோம். இன்னும் ஐயா நேற்று சொன்னார், ஐயா நாங்கள் ஒரு 10 பேர் என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையுமா தோத்திரம், ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் கூடி என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். ஆமா, ஊழியர்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது, நீதிமான்கள் பெருகும் போது பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோமோ, எல்லாம் ஒரு குரலா எழும்பி ஜெபிக்கிறோமோ. ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். தோத்திரம். ஆமா, அங்க ஒரு 8000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் கூடி இருக்கிறாங்க. ஆமா, நான் ஒரு பிரசங்கியாளர். தோத்திரம். அந்த 8000 பேர் கூடி இருக்கும்போது ஒரே குரலா தோத்திரம் எல்லாரும் 8000 பேர் சேர்ந்து ஆராதிச்சா பரலோகமே இறங்கி வந்துச்சு. அற்புத அடையாளங்கள் ரொம்ப லேசா நடக்குது. யாரும் போய் யார் தலையில என்ன செய்யல, கை வைக்கல. தோத்திரம். பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஆல்டர் காலிங் கொடுக்குறேன், யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க. ஆமா, ஒரு 8-9,000 பேர் கூடி இருக்கிற அந்த அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு 5,000-6,000 பேர் ஸ்டேஜில் வந்து முழங்கால் போட்டு அப்படியே விழுந்து கதறி கதறி ஜெபிக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு பின்னால என்ன காரணம்? அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் 8,000 பேர் கூடி இருக்கிற இந்த ஸ்டேடியத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிரேயர் ரூம் இருக்கு. அதுக்குள்ள 200 பேர் கைகோர்த்து கடந்த 12 மணி நேரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 மணி நேரமா ஜெபிக்கிற இந்த ஜெபம் அந்த 8000 பேருடைய உள்ளத்தை என்ன செய்யுது? ஒரு அழில சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய திரியை என்ன செய்ய விடக்கூடாது? அணைய விட நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமாம், இதுவரைக்கும் நம்ம அதுல ரொம்ப அசால்ட்டா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆமா, நம்ம ஜெபம் தானே, நம்ம ஆண்டவர் தானே, நம்ம சபை தானே. ஆமா, தோத்திரம். இப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இப்படி இருந்துக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரோட உறவாடுகிற அந்த உறவாடுதல்ல பைபாஸே, தேர் இஸ் நோ பைபாஸ் ரூட். இந்த ரூட் இல்லைன்னா இன்னொரு ரூட் வழியா போய்க்கலான்றதுக்கான வழியே சிங்கிள் ரூட் தான். தோத்திரம். ஆனா ஜெபம் என்பது 2 வழி சாலை. ஜெபம் என்பது நீங்களும் அவரோட பேசுறது, அவர் உங்களோட பேசுறது. ஆனா தேவனோட இருக்கிற உறவு என்பது ஒரே வழி சாலை. ஆமா, நீங்க இந்த ரூட் வழியா தான் என்ன செய்ய முடியும்? இந்த ரூட் வழியா தான் போயே ஆகணும். தோத்திரம். அதற்கு நீங்க உங்க ரட்சிப்பை காத்துக்கொண்டே ஆக வேண்டும். உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஆக வேண்டும். உங்க எண்ணெயை குறைய விடாம அதை எண்ணெயை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஊத்திட்டே இருக்கணும். அப்ப ஆயத்தப்பட வேண்டிய முதல் இடம், உங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்வதில் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, காத்து கொள்வதில் ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் ஒருவேளை கவனம் இல்லாம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அது மேல ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அது பரவாயில்லன்னு ஓரமா ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவர் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்கிற தீபத்தை நான் அணைய விட மாட்டேன். அதுல மிக கவனமா இருப்பேன். அதை நான் காத்து கொள்வேன். என்னுடைய ரட்சிப்பை அணைந்து போக சத்துருவுக்கு நான் இடம் கொடுப்பது சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஆயத்தப்படுவதற்கு, ஆமென், நாம் எந்த இடத்துல ஆயத்தப்படணும்? எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதல், என் கையில தேவன் நம்பி கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆமென் ஸ்தோத்திர அபிஷேகம், இதை காத்து கொள்வதில் நான் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தான். வாங்கினவனும் சம்பாதித்தான். வாங்கினவனோ நிலத்தை தோண்டி
தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து, போதும் போதும், அந்த எஜமானன் அந்த ஊழியக்காரிடத்தில் திரும்பி வந்து, எல்லாரும் சொல்லுங்க, கணக்கு கேட்டான். சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, தோத்துறோம். நம்ம ஆயத்தப்பட வேண்டிய இரண்டாவது இடம், முதலாவது நம்ம ஆயத்தப்பட வேண்டிய முதல் இடம், ஆமென், காத்துக்கொள்ளுகிறதுல நம்ம என்ன செய்யணும்? ஆமா, கவனமா இருந்து ஆயத்தப்படணும். இரண்டாவது, கணக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம், எதுக்கு ஆயத்தப்படணுங்க? ஐயா, நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணுங்கய்யா. நீங்க எஸ்கேப்லாம் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாதுங்கய்யா. உங்க வீட்டை குறித்து நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு தந்திருக்கிற தொழில், உங்களுக்கு தந்திருக்கிற வருமானம், உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு தந்திருக்கிற சபை, உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம், அது யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கட்டாயம் கணக்கு கொடுத்தே. யாருமே ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றுமே பெற்றுக் கொள்ளலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. விடுற சுவாச காற்றுக்கு கூட கணக்கு கொடுத்தே ஆகணும். தோத்துறோம். கிடைச்சிருக்கிற நேரத்துக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். தோத்துறோம். ஆண்டவரிடத்தில் பட்சபாதமே, அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார். தோத்துறோம். ஆமா, நம்ம தான் போட்டி பொறாம, நமக்குள்ளதான் சண்டை சச்சரவு பகை. அவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, ஆண்டவரே அவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆண்டவரே நான் உங்களுக்கு இப்படி ஊழியம் செய்கிறேன், நான் உங்களுக்கு இப்படி ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு உங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன், எனக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பண்றாரோ இந்த ஆண்டவர், அவங்களுக்கெல்லாம் பாருங்க அள்ளி கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கிள்ளி கிள்ளி என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தோத்துறோம். யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கினதுக்கு தக்க கணக்கு கொடுத்தே. யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகம். கொஞ்சமா இருக்கா, தோத்திரம் போடுங்க. தோத்திரம் கொஞ்சம் கணக்கு எழுதி கொடுத்தா போதும். நிறைய கொடுத்திருக்கிறார், நீங்க நிறைய வேணாம் ஆண்டவரே, இப்பொழுதே ஆசீர்வதியும், இன்றைக்கே ஆசீர்வதியும், இன்றிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, 2 மடங்காய் ஆசீர்வதியும், 200 மடங்காய் ஆசீர்வதியும், வானத்தை கிழித்துக் கொண்டு பொக்கிஷ சாலையை நிரப்பி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். தோத்திரம். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் போது பெற்றுக்கொண்ட எல்லாத்த குறித்து என்ன செஞ்சாகணும்? ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். ஆமே, சாட்சிலாம் சொல்றோம். தோத்திரம். வார வாரம் ஒரு சாட்சி. தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தினதுக்காக நன்றி சொல்கிறேன். காமன், கடந்த வருஷம் வரைக்கும் நான் சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சைக்கிளிலிருந்து பைக் கொடுத்தார், பைக்கிலிருந்து கார் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் 4 சக்கரம் அல்ல 8 சக்கரம் கொடுக்கிறார். தொழிலை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்ததனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுக்கே கொடுக்கிறேன். இந்த சின்ன சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, 10 சக்கரமா இருந்தாலும் சரி, சக்கரத்துக்கு கணக்கு கொடுத்தே. ஒரு வழியில சொல்லுங்க, நிர்விசாரமெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, இருந்துட முடியாது. தோத்திரம். ஆமா ஆமா, பைபிள் சொல்லுது. ஆமா, தாளந்த ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு போறாரு, கொடுத்துட்டு போறார். ஒருவனிடத்தில் 5 தாளந்து, இன்னொரு இடத்தில் 2 தாளந்து, இன்னொரு இடத்தில். ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இருக்கா? இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு. அவருக்கு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கலையே. நோ 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 நோ. உங்க கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். இவங்க கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்க சர்ச் மாதிரி என் சர்ச் வளர மாட்டேங்குது, அவங்க ஊழியம் செய்யற மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியலையே, அவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி என்னால ட்ரெஸ் பண்ண முடியலையே, அவங்க போற கார்ல என்னால போக முடியலையே. நான் சொல்றேன், அவங்க வேற. அப்படின்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லவரா? இல்ல. அவருக்கு தெரியும் உங்களுக்கு திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். சிலரை சோதிக்கும் போதும் அந்த திராணிக்கு தகுந்த மாதிரி தான் சோதிப்பாரு. சிலருக்கு கொடுக்கும் போதும் அந்த திராணிக்கு தகுந்த மாதிரி தான். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் தேவன் அநேகத்திற்கு. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெற்றுக் கொண்டீங்கன்றதை விட அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள். ஐயா, நீங்க 2 பெற்றாலும் அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை அதுவா தான் இருக்கணும். 5 பெற்றாலும் அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை அதுவா தான் இருக்கணும். 1 பெற்றாலும் அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை. காலையில 6 மணிக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு, 100 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறாரு. மத்தியானம் காலையில 10 மணிக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு, அவனுக்கு 100 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறாரு. மத்தியானம் 2 மணிக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு, அவனுக்கு 100 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு கூப்பிட்டு 1 மணி நேரம் வேலை செஞ்சு அவனுக்கும். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன் சாமி.
எனக்கு 100 ரூபா, 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு 100 ரூபா. கொடுத்தது நிலம் யாருடையது? எஜமானன் நானு. நான் யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். நீ ஐடியாலாம் ஜெபத்துல நீங்க ஐடியாலாம் கொடுக்காதீங்க. ஆமா, தோத்துறோம். ஆண்டவருக்கே சில ஆலோசனை கொடுக்கும் ஜெபத்திலே. ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவன் அல்லவா, நான் இப்படிப்பட்டவன் அல்லவா. ஆலயத்துல 2 பேர் வந்து ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தவன் ஆயக்காரன், இன்னொருத்தவன் பரிசேயன். ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? மோதி சொன்னது வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், சரியா காணிக்கை தசமெல்லாம் கொடுக்குறேன், ஊழியம்லாம் செய்யறேன். ஆண்டவரே, இந்த பின்னால நிக்கிறானே அயோக்கிய பையன், அவன மாதிரி. ஆக மொத்தம் அயோக்கியம் யாரு? ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறவன் தான் அயோக்கியன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசுநாதர் ஏன் ஆலயத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு? தோத்துறோம். ஆமா, பரிசேயர்கள் உள்ள என்ன செஞ்சு கிடக்காங்க? நிரம்பி கிடக்குறாங்க. ஜெபத்துல ஆலோசனை கொடுக்கிறது, ஊழியத்துல ஆலோசனை கொடுக்கிறது. ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஆண்டவரே. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தீங்க, உங்களுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி தெரியாது. நீங்க அமைதியா இந்த இடத்துல உட்காருங்க, நான் மட்டும் எப்படி அழகா ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன்னு மட்டும். சாமி ராஜா, நீ அமைதியா உட்கார்றா, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. உங்க இப்ப இருக்கிற மக்களுடைய மனநிலை எல்லாம் என்ன செய்யாது? படைச்சவருக்கே தெரியாது. படைச்சவருக்கே நான் சொல்றேன் உங்களுக்கு, கணக்கு கொடுத்து நான் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற சிலரோட பேசுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கணக்கு கொடுத்தே பேசுற பேச்சை குறித்து கணக்கு கொடுத்தே ஆகணும். நான் சொல்றேன், ஆமா, இது ஒருவேளை நம்ம செய்யறத குறித்து வேற யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், இந்த செங்கல்கள், ஆமென் ஸ்தோத்திரம், இதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற சுவரில் இருக்கிற செங்கல்கள் முதற்கொண்டு அவருக்கு சாட்சி சொல்லும். அதை மறந்துடவே அது சொல்லும். மோதிஸ் வந்து இப்படி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு. அவரை பத்தி அவர் ரொம்ப யோக்கியர் மாதிரி பேசிட்டு போனாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, அவர் அப்படி, அவர் இப்படி அப்படின்னு அவரை குறித்து நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்ன குறித்து யார் சாட்சி சொல்லுவா? பருப்புலாம் வேகாது. தோத்துறோம். யாருக்கிட்ட? பரலோகத்துக்கிட்ட, தேவ பிரசன்னத்துக்கிட்ட. நம்ம இந்த வாய்ஜாலம்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற கதையெல்லாம் இனி என்ன செய்யாது, நடக்காது. நம்மளை நாம காத்துக்கொண்டே ஆக வேண்டும். நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தே. வெளியில சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கால அவகாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு, மனம் திரும்புறதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, அவருக்காக வைராக்கியமா வாழ்றதுக்கு, சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்கிறதுக்கு எவ்வளவு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு, எல்லாத்தையும் சுய ஆதாயத்துக்காய் ஒரு நிலையில சொல்லுங்க பாப்போம். 2017 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜனவரி மாதத்துல நானும் என் மனைவி உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். தோத்துறோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட்ட ஜெபம் பண்றோம். என்னதுக்காக ஜெபம் பண்ணி போன்னு நினைக்கிறீங்க? தோத்துறோம். எல்லாம் காசு பணம் நெருக்கடி தான். பண நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை, பொருளாதார தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படலை, பயங்கரமான கஷ்டம், நெருக்கடி. உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். தோத்துறோம். எங்களுக்கு 2006 திருமணம் நடந்தது. 2017 ஜெபம் பண்றோம். 2006 எங்க குடும்ப வாழ்க்கை எப்படி கஷ்டத்தோட ஆரம்பிச்சோ அதே மாதிரி 2017 வரைக்கும். தோத்துறோம். ஆமா, கஷ்டம் என்ன செய்யல, தீரல. அப்ப 250 ரூபா வாடகை, இப்ப 10,000 ரூபா வாடகை. நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கஷ்டம் அப்ப 250 ரூபா வாடகை, அப்பவும் கஷ்டம். இப்ப 10,000 ரூபா வாடகை, இப்பவும். நம்ம பஞ்சப்பாட்டு பாடுவோம் பாருங்க, நம்மள மாதிரி பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு உலகத்துல எவனுமே. 250 ரூபா வாடகை கொடுக்க வழி இல்லாத போது கூட கர்த்தர் தேவைகளை என்ன செய்தார், சந்தித்தார். இப்ப 10,000 ரூபாய் வாடகை. இப்பவும் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே எங்களால முடியல, எங்களை ஆசீர்வதிங்க. ஆமா, தோத்துறோம். 21 நாள் ஜெபத்துல பயங்கரமா ஜெபம் பண்றோம். ஒரு நாள் ஆண்டவர் எங்களோட பேச ஆரம்பிச்சாரு. தம்பி, கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் கடந்து வந்த பாதைய திரும்பி பாரு. உனக்கு சைக்கிள் இருந்துச்சா? இல்ல ஆண்டவரே. 12 ரூபாய் பஸ் டிக்கெட்டுக்கு வழி இருந்துச்சா? இல்ல ஆண்டவரே. 2017 இப்போ வந்துட்ட. உலகத்துல எத்தனை தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிற? மாசம் எத்தனை லட்சம் ஊழியத்துக்கு விதைக்கிற?
இப்பவும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை ஆசீர்வதிக்கலையா? நான் உன்னை வழி நடத்தலையா? உன் தேவைகளை சந்திக்கலையா? அன்னைக்கு ஒரு சட்டை மாத்தி இன்னொரு சட்டை மாத்துறதுக்கு வழி இல்லை. ஆனா உனக்கு இன்னைக்கு பீரோவை திறந்து பாரு, எத்தனை சட்டை, உனக்கு எத்தனை சேலை, உனக்கு எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை நன்மை. இன்னைக்கு நீ பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிற. என்னைக்கு உன் வாயை திறந்து நீ நன்றின்னு சொல்லுவ? என்னைக்கு நீ ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவ? இப்படிலாம் இருந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நடத்தி இவ்வளவா என் வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கிறீங்களே, இதுக்கு எதுக்குமே நான் தகுதியானவன் அல்ல, இதுக்கு எதுக்குமே நான் பாத்திரவான் அல்ல, நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே, என் மேல நீங்க கிருபையா இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றின்னு என்னைக்கு நீ சொல்ல போற? நான் சொன்னேன், அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் உங்கள்ட்ட இனிமே என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நீங்க இதுவரைக்கும் நீங்க எங்களை நடத்திட்டு வந்ததுக்கு நாங்க ஏமாத்திரம். இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உண்மையா இல்ல, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பரிசுத்தமா இல்ல, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்க வாழ்க்கை இன்னும் சரியாகல. ஆனாலும் நீர் எங்களை கைவிடாது இருந்தீரே, ஆனாலும் எங்களுக்கு நீ நல்லவராய் இருந்தீரே, ஆனாலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு அழில சொல்லுங்களேன். ஒரு மனுஷனால எப்ப கணக்கு கொடுக்க முடியும் தெரியுமா? அவன் கைகளில் கர்த்தர் கொடுத்த நன்மைகளையும் மேன்மைகளையும் எந்த ஒரு மனுஷன் வேல்யூவா பார்க்கறானோ அவனாலதான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும், கணக்கு கொடுக்க முடியும். அது கணக்கு, அது அதை நினைக்காத வரைக்கும், அதை குறிச்ச அறிவு வராத வரைக்கும் அவன் பஞ்சப்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பான், ஆண்டவரோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பான், முறுமுறுத்துக்கிட்டு தான் என்ன செய்வான், இருப்பான். நான் சொல்லுவேன், என்றைக்கு எங்களுடைய ஜெபத்தினுடைய அந்த தன்மையை மாற்றி கர்த்தரிடத்தில் நன்றி சொல்ல ஆரம்பிச்சோமோ, அதுக்கு பிற்பாடு தேவன் எங்கள் ஊழியத்தில் எங்களை நம்ப ஆரம்பித்தார். நான் சொல்லுவேன், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னதை விட எங்களை நம்ப ஆரம்பிச்சாருங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, சைக்கிள் கூட கிடையாதுங்க எங்களுக்கு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கும் என் மனைவிக்கும் கிராம ஊழியத்துக்கு போகிறதுக்கு சென்னையில் திருவள்ளூர்லேருந்து காந்தி நகர்னு எங்களுக்கு முதல் கிராம சபைக்கு போகிறதுக்கு 12 ரூபா பஸ் டிக்கெட் வேணும், போகிறதுக்கும் வரதுக்கும். ஒரு நபர் போகிறதுக்கு 3 ரூபா, வர்றதுக்கு 3 ரூபா, 6 ரூபா. 2 பேர் நாங்கள் கணவன் மனைவியாக போனால் 12 ரூபா வேணும். பல இரவுகள் திரும்பி வருவதற்கு காசு இல்லாமல் நடந்து வந்திருக்கிறோம். பல முறை சைக்கிள் இல்லாமல் ஓசியா இரவல் சைக்கிளை வாங்கி. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஸ்தோத்திர ஊழியத்துக்கு பல வாகனங்களை கொடுத்துருக்கிறார். 15 லட்சம் ரூபா வேல்யூ உள்ள ஒரு கார்ல நான் போறேன். ஒண்ணுக்கு 2 காரை கொடுத்திருக்கிறார். கட்டடங்களை கொடுத்திருக்கிறார். ஊழியத்திற்கு ஏராளமான கிராமங்களில் இடங்களை கொடுத்திருக்கிறார். சபைகளுக்கான இடங்களை கொடுத்திருக்கிறார். ஏராளமான ஊழியங்களுக்கு எங்க சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். அது போக மற்ற ஊழியங்களுக்கு சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்கள் கைகளில் ஆசீர்வாதமாய் கொடுத்தது என்று நான் சொல்வதை விட தேவன் எங்களை நம்பினதினால் கொடுத்தது. சொல்லுங்க. 1999 ஆண்டில் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மதுரையில் கொக்கோகோலா கம்பெனியில் சைட் சூப்பர்வைசிங் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்த போது ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார். நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் பிரசங்கம்லாம் என்னால் பண்ண முடியாது, ஆத்துமாக்கள்லாம் என்னால் ஆதாயம் பண்ண முடியாது, சபையெல்லாம் என்னால் நடத்த முடியாது, உங்களுக்கு ஊழியம் தானே செய்யணும், மாதம் சம்பளம் வாங்குற சம்பளத்தை அப்படியே சபைக்கு என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். சேர் வாங்கி போடணுமா போட்டுறேன், மேட் வாங்கி விரிக்கணுமா விரிச்சிடுறேன், பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கணுமா கொடுத்துட்றேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்களா எங்க சர்ச் பாஸ்டர், அவரை பூரா நான் என்ன செஞ்சுக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நான் என்ன கையால் ஆகாதாளா? ஏண்டா நீ ஒத்தாள் கொடுக்குற சம்பளத்தை வச்சு அந்த ஊழியக்காரரை நீ போஷிச்சிருவியா? உனக்கே சம்பளம் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம், தோத்துரும். இந்த வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ண போது ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. ரொம்ப காலமா ஓடாத ஒரு மிஷின், நான் வேலையில போய் ஜாயின் பண்ண முதல் நாள் இப்படி கை வச்ச உடனேயும் ஓடிடுச்சு. நான் கை வச்ச உடனே என்ன செஞ்சிருச்சு, ஓடுன மிஷின்ல இப்ப அவர் கை வச்சிட்டாரு. இந்த மிஷின் கை வச்சு ஓடின உடனேயும் மறுநாள் காலையில கம்பெனிக்கு போறேன், வாட்ச்மேன் வெளியில நிக்கிற செக்யூரிட்டி அடிச்சா ஒரு சல்யூட் அடிச்ச உடனே நான் மனசுல நினைச்சேன், மோதிஸ் உனக்கு எங்க போனாலும் இப்படி ஒரு மரியாதை என்ன செய்யாது, கிடைக்காது, பேசாம இந்த வேலையை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத, பத்திரமா இருந்துக்க, பத்திரமா உழைச்சுக்க. தோத்துற 15 நாள் கூட நீடிக்கலங்க. கம்பெனியை விட்டு வெளியில தள்ளும் போது அதே செக்யூரிட்டி ஒரு பார்வை பார்த்தான், உனக்கெல்லாம் ஒரு சல்யூட், நீ எல்லாம் ஒரு ஆளு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆண்டவரே, நான் எங்க போவேன், யாரிடம் செல்வேன் இறைவா, என் வாழ்க்கையே உம்மிடத்துல தானே சாமி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
நான் ஒன்று அழைக்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னைய ஏன் ஆண்டவரை கூப்பிடுறீங்க, உங்க வேலையை செய்யறதுக்கு என்னைய ஏன் கூப்பிடுறீங்க, என்கிட்ட என்னத்தை கண்டீங்க? ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட ஒன்னத்தையும் பார்க்கல, அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன். எதையாவது பார்த்துருந்தேன்னா நீ எனக்கான ஆளே. ஒரு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் நான் வந்து என்ன செய்ய போறேன், என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என் வசனத்தை சுமக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என் இருதயத்தை சுமக்க நீ வருவியா, என் இருதயத்தை சுமக்க நீ வருவியா? என் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். இந்த 26 ஆண்டுகள் தேவன் என்னை மிக நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். இந்த ஆண்டுகள் புரண்டோடி வந்த போது இதுக்கு பின்னால திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, என் கையில கர்த்தர் என்ன நிறைய நம்பி இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கிற முடியுது. ஆமென். கோயம்புத்தூர்ல சர்ச்சஸ் கொடுத்துருக்கிறாரு, பைபிள் காலேஜை கொடுத்துருக்கிறாரு, இந்தியாவில் 7 மாநிலங்களில் ஊழியங்களை கொடுத்துருக்கிறார், 16 சபைகளை கொடுத்துருக்கிறார். இத்தனை பெரிய ஆமென் தோத்திர நிர்வாகத்தை, இத்தனை ஊழியர்களை தாங்குகிற காரியங்கள் எல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்து இவைகளை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார்னா ஒன்னு சொல்லுவேன், அவர் என்னை நம்பி இருக்கிறார். நீங்க கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்களேன், உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க. உங்க கணவர், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க சொத்து, நீங்க செய்யற ஊழியம், நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க பயணிக்கிற ஆமென் ஆசீர்வாதங்கள், அனுபவிக்கிற நன்மைகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதுக்கு எதுக்காவது நீங்க தகுதியானவர்களா? எதுக்காவது தகுதியானவர்களா? ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லாதவர்கள். ஆனா இது எல்லாத்தையும் என் கையில உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களை என்னை அவர் நம்பினதுனால, நம்ம உண்மையா இருப்போம்னு நம்பினதுனால, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆமென் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று நம்பினதுனால, நம்பினவங்க நம்ம அதற்குரிய கணக்கை கர்த்தருக்கு என்ன செஞ்சாகணும்? கொடுத்தே ஆகணும். ஏமாத்தவே முடியாது, ஏமாத்தவே முடியாது. நேரங்களை குறித்த கணக்கை கொடுத்தே ஆகணும். கர்த்தர் நம்ம கையில கொடுத்த பணம், அதை எப்படியெல்லாம் நம்ம செலவு செஞ்சிருக்கிறோம், கணக்கு கொடுத்தே ஆகணும். பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், அவங்களை எப்படி வளர்த்திருக்கிறோம், கணக்கு கொடுத்தே. ஒரு அலையில சொல்லுங்க. கணவனுக்கு தேவன் மனைவியை கொடுத்திருக்கிறார், மனைவிக்கு தேவன் கணவனை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க எப்படி கையாளுகிறீர்கள், அதை குறித்த கணக்கு கொடுத்தே. ஒரு அலையில சொல்லுங்க. ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், காத்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது, கணக்கு கொடுப்பதற்கு. இந்த 21 நாள் ஜெபம், இந்த கடைசி நாள் ஜெபத்துல இந்த காரியங்களை கர்த்தர் பேசுறாரு. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நாளைய பொழுது, விடியல் பொழுதில் அவரை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரானால், ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய், ஆண்டவரை நீங்க எனக்கு கொடுத்த இந்த கால அவகாசத்துல இதோ உங்களுக்கு முன்னால நிக்கிறேன்ப்பா. அவர் என்னை பார்த்த உடனேயும், நான் கொடுக்கிற என்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணத்தை பார்த்த உடனேயும் என்னை கட்டி அணைத்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் என் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க வா என்று அவர் மார்போடு அணைத்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? முத்தமிட வேண்டும். கை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு கொடுத்திருக்கிற காலத்தையும் நேரத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31வது வசனத்திலிருந்து எனக்காக ஒரு வாசிங்க. 10 நிமிடத்தில் முடிப்பேன். ஐயா 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 10 நிமிஷத்தில் நான் பிரசங்கத்தை முடிச்சிருவையா? தோத்திரம். வாசிங்க பொறுமையா. சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து நிறுத்துவார். நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை, ஒரு அழில சொல்லுங்க பாப்போம், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவாராம்? கீழே படிச்சு பாத்தீங்கன்னா, பசியா இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்களா,
வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க. ஆண்டவர் மிக அழகாக ஒரு 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 வார்த்தையை தம்முடைய ஜனத்துக்கு சொல்ல விரும்புறாரு. முதலாவது நான் சொன்னேன், ஆயத்தமாக வேண்டும் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற விஷயத்தில். இரண்டாவது, நமக்கு தந்த சகல நன்மைகளை குறித்த கணக்கு கொடுக்கிற விஷயத்தில். மூன்றாவது, நமக்கு ஆண்டவர் சில வாய்ப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எதற்கான வாய்ப்புகள்? உதவி செய்வதற்கான வாய்ப்புகள், மன்னிப்பதற்கான வாய்ப்புகள், இறங்குவதற்கான வாய்ப்புகள், தாங்குவதற்கான வாய்ப்புகள். பைபிள் சொல்லுது, இயேசுநாதர் நன்மை செய்கிறவராய். சிலர் நினைச்சிட்டு இருக்கிறோம் நன்மைனா என்ன? வியாதியை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது, ஆமா தோத்துரும், தீர்க்க தரிசனம் சொல்றது. நான் சொல்றேன், இதுதான் ஊழியம், இதுதான் நன்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், குட்னஸ் வேற, மினிஸ்ட்ரி வேற, ஊழியம் வேற, சேவை வேற, உதவி. இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சொல்றேனே, மோசே மலையின் மேல ஏறார், கீழே அமலேக்கியர்கள் யுத்தம் பண்றாங்க, யோசுவா களத்துல இருந்து யுத்தம் பண்றார். ஆமா, மேல மலையில ஏறும்போது மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது அமலேக்கியர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டார்கள்? முறியடிக்கப்பட்டார்கள். மோசேயுடைய கை தளர்ந்த போது இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்ப மோசே கோலை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கத்துல ஆரோன், இன்னொரு பக்கம் ஊரும் ஆரோனும் பக்கத்துல நிக்கிறாங்க. மோசைய ஒரு கல்லுல உட்கார வச்சு மோசேயுடைய கைகள் தளர்ந்து போகாதபடிக்கு ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க? மோசேக்கு ஆரோன் செய்தது ஊழியம், ஊர் செய்தது சேவை. மோசேக்கு ஆரோன் செய்தது ஊழியம், அது கடமை, ஆரோனுடைய கடமை. ஊருக்கு அது கடமை இல்லை, ஆனா உதவி. ஒரு நிலையில சொல்லுங்க. சிலரை கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு அழைச்சிருக்கிறார், சிலரை சேவை செய்யறதுக்கு அழைச்சிருக்கிறார். ஒரு நிலையில சொல்லுங்களேன். சேவை என்பது யாரோ ஒருவர் செய்வதல்ல, தேவனிடத்தில் நன்மை பெற்ற அனைவரும் செய்வது சேவை. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில, இதுவும் குறிப்பா பெண்டெகாஸ்டல் இந்த மூவ்மெண்ட்ல எல்லாரும் ஊழியம் செய்யத்தான் வர்றாங்களே தவிர சேவை செய்யறதுக்கு. அண்ணா தெரசாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய ஹோம் எல்லாம் நான் நேரா போய் பார்த்திருக்கிறேன். அவங்க அந்த 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 ஏரியால அவங்களுக்கு நிறைய தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஹோம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆகாரத்துக்கு வழி இல்லை, அவங்களுக்கு மருத்துவத்திற்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்ப அந்த பட்டணத்துல அந்த தெருவில் இருந்து ஒரு பெரிய பணக்காரர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட ஒரு உதவி என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. இந்த அம்மா போய் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அம்மா, அந்தவங்க தெரேசா, அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷ பணிக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த பெரிய பணக்காரருடைய வீட்டில் போய் அந்த அம்மா, ஐயா, எங்க வீட்டில் எங்க ஊழியத்தில் எங்களுடைய ஹோம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ சேவை பண்றதுக்கு எங்கள்ட்ட பணம் இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, நீங்க பெரிய பணக்காரரா இருக்கீங்க, ஏதாவது உதவி என்ன செய்யுங்க. இப்படி கையை விரிச்சு கேட்குறாங்க. இப்படி கையை விரிச்சு கேட்கும்போது அந்த பணக்காரன் சேர்ல உட்கார்ந்துட்டு காரி என்ன செஞ்சானா, யார் கையில துப்புன உடனேயும் இதை வாங்கிட்டு, எனக்கு வேண்டியதை நீங்க கொடுத்துட்டீங்க, என் ஜனத்துக்கு வேண்டியதை என்ன செய்யுங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய காரியத்தை சகித்துக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் அன்பு அந்த அம்மாவுக்குள்ள இருந்துச்சு. சொல்லுங்களேன். எத்தனை எத்தனை. நான் சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னால சிவகாசின்ற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சேன்.
அங்க ராக்லான் அப்படின்ற ஒரு மிஷினரி இந்தியாவில் சிவகாசி பட்டணத்தில் வந்து ஊழியம் செஞ்சார். அவருடைய சைக்கிள், அதுல ஒரு தோல் பை, அதுல ஒரு சின்ன மெகாபோன், அதை கட்டிக்கிட்டு கிராமம் கிராமமா சுவிசேஷத்தை அறிவிச்சார். அப்படி சில இடங்கள்ல சில கிராமங்கள்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த பசியின் நேரத்துல அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போய் ஏதாவது கூழ் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்பாராம். அப்படி இந்த கூழ் இருந்து கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த கூழை இந்த ஜனங்கள் அந்த நாட்கள்ல தீண்டாமை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இதனால வெள்ளக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாத காலம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு தட்டு கொடுக்காம கூளை மட்டும் ஊத்துவாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவர்கிட்ட பாத்திரம் இல்லாதனால தான் தலையில மாட்டி இருந்த தொப்பியை கீழே கொடுத்து அந்த தொப்பிக்குள்ள அந்த கூளை வாங்கி குடிச்சு கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்திருக்கிறார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள், எத்தனையோ பலவீனர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, உடுப்புக்கு வழி இல்லாதவங்க, இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு இயேசுவின் அன்பை அறிவித்ததுனால தான் இன்னைக்கு சிவகாசி பட்டணத்தில் ஏராளமான கிராமங்களில் திருச்சபைகள் எழும்பி இருக்கிறது. ஏராளமான மக்கள் வேத புத்தகத்தை எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவனு சொல்றேன், இன்றைக்கு இந்த மிஷனரி பணி செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, வியாதியோடு இருக்கிறவர்களை விசாரிக்கிற, ஏழ்மையோடு நெருக்கப்பட்டு கடன் பிரச்சனையில தற்கொலையை நோக்கி ஓடுகிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை கொடுக்கிற, அவர்களை தாங்குகிற, அவர்களுக்கு தோள் கொடுக்கிற நல்ல சமாரியர்கள் தேவை. சொல்லுங்க பாப்போம். இயேசுநாதர் எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருந்துட்டு போயிருக்காரு. ஜெபத்துக்கு முன்மாதிரி, பரிசுத்தத்துக்கு முன்மாதிரி, கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி, விசுவாசத்துக்கு முன்மாதிரி, எல்லாத்துக்கும் முன்மாதிரி. ஆனா அதே மாதிரி இந்த சர்வீஸுக்கும் இயேசுநாதர் தான் யாரு? நல்ல சமாரியனை குறித்து பைபிளை வாசிக்கிறோம்ல, நல்ல சமாரியனை குறித்து பைபிளை வாசிக்கிறோம்ல. என்ன அழகா அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, அந்த நல்ல சமாரியன் வந்து ஆமென் ஸ்தோத்திரம், அந்த காயப்பட்டவனை கொண்டு போய் உள்ள சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்றான், நான் போயிட்டு திரும்பி வந்து என்ன செய்யறேன், உனக்கு இவனுக்கு என்ன செலவாயிருந்தாலும் நான் வந்து அதை என்ன செய்யறேன், செட்டில் பண்றேன். நான் சொல்றேன், என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் அப்படிப்பட்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்க வீட்டு வாசல்ல எத்தனையோ பேர் ஆமென் இன்னைக்கு வந்து வாசல்ல நின்று, ஐயா ஒரு நேரம் சாப்பாடு இருந்தா கொடுங்க. எத்தனை பேர் தன்னுடைய வீட்டை திறந்து சாப்பாடு கொடுக்குறோம்? எத்தனை பேருக்கு தோத்துறோம்? சிலருடைய வீடுகளில் போய் பாருங்க. ஆமா, சகோதரிகளுடைய வீடுகளில் பெட்ரூம்ல போய் பீரோவை திறந்தா, பீரோ டோரை திறந்த உடனேயும் மடன்னு வந்து என்ன செய்யுது, உள்ள வைக்க முடியல, உள்ள என்ன செய்ய முடியல, திணிக்கிற மாதிரி இருக்கு. தோத்துறோம். என்னதான் டிசைனா வாங்கி வச்சாலும் மனசு மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒண்ணு வாங்கலைன்னா என்ன செய்ய மாட்டேங்க, ஆற மாட்டேங்க. தோத்துறோம். நல்லா அடுக்குங்க, வேணான்னு சொல்லல. ஆனா உங்களிடத்தில் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். வில்லியம் பூத், சால்வேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய திருச்சபையினுடைய ஸ்தாபகர் வில்லியம் பூத், அவருடைய சுவிசேஷத்துக்கான தாரக மந்திரம் என்ன தெரியுமா? சோப்பு சீப்பு சுவிசேஷம். சோப்பு சீப்பு. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன, அந்த தேவையை பூர்த்தி செய். அதற்கு பிற்பாடு இயேசு நல்லவர் என்ன செய்ய சொல்லு. அவன் பசியா இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் பசியை ஆத்து. அதுக்கப்புறம் அவன் இயேசு நல்லவர்னு சொல்லி அவன் கேட்பான். நம்ம எடுத்தோன்னுமே மிஞ்சின பரிசுத்தவான்கள். ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற ஆளுக்கே ஜெபம் தேவையா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த சிறியரில் யார் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு அதை திருப்பி கொடுப்பார். சும்மா விடவே மாட்டார். தோத்துறோம். நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஆலோசனையா சொல்றேன். உங்க சபையில தோத்துறோம் காணிக்கப்பட்டி ஒன்று இருக்கா, 2 வைங்க. என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க வீட்டில் தோத்துறோம் அரிசி கொஞ்சம் சேர்க்குறீங்களா? உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும், எங்க வீட்டில் அதை நாங்கள் செய்கிறோம். தோத்துறோம் ஒவ்வொரு டம்ளர் அரிசி எங்க வீட்டில் நாங்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு டம்ளரை எடுத்து வைக்கிறோம். அந்த ஒவ்வொரு டம்ளரும் மாசந்தோறும் சேர்க்கப்பட்டு யாரோ ஒரு ஏழைக்கு, சாப்பாடு இல்லாத ஒரு குடும்பத்துக்கு அந்த அரிசி என்ன செய்யப்படுகிறது. நான் சொல்றேன், அது கொடுக்கப்படுறதுனால கர்த்தர் என்னை திருப்தியா சாப்பிட வைக்கிறார். குறையே இல்லைங்க. உங்கள்ட்ட இருக்கிற உடுப்பு, கிறிஸ்மஸுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு உடுப்பு வாங்குறீங்களா, உங்களுக்கு அறிமுகமான ஒரு ஏழை, ஒரு தெரியாத கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்துக்கு நீங்க ஒரு உடுப்பை வாங்குங்க, கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு வழியில சொல்லுங்க.
அல்லேலூயா. சிலர் ரொம்ப உச்சகட்டத்தில் தான தர்மம் பண்றோம்னு சொல்லி கடன் வாங்கி தான தர்மம் பண்ணோம், அதுவும் பிரச்சனை. அது அப்படி பண்ணக்கூடாது. தோத்துறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் ஜனத்திற்கு சேவை செய்வதும் இன்றைய அவசியம். இன்னைக்கு ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தேடிட்டு இருக்கிறாரு. கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கால அவகாசம் கிடைக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தருணங்கள் கிடைக்கிறதோ, அதையெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். உங்க மனநிலை அதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். தோத்துறோம். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஆமா, ஒரு சகோதரனுக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும்னு ஆசை. ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும்போது 2 பணத்தை கையில் எடுத்துட்டு வருவாராம். 10 ரூபாயை ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும், காணிக்கை பெட்டியில் போடுறதுக்குன்னு என்ன செய்வாராம்? எடுத்துட்டு வருவாராம். 20 ரூபாயை கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது டீ கடையில் போய் ஒரு டீயும் சமோசாவும் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாராம்? தோத்திரம். இருக்கிறீங்களா? 10 1 20 1, 10 ஆண்டவருக்கு 20 எனக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணி 10 ரூபாயை வலது பாக்கெட்ல வச்சிருவாரு, 20 ரூபாயை இடது பாக்கெட்ல வச்சிருவாரு. இப்ப வாரம் சர்ச்சுக்கு வருவாரு, 10 ரூபாயை போடுவாரு, 20 ரூபாயை எடுத்துட்டு டீ கடையில் போய் சமோசா சாப்பிட்டுருவார். தோத்துறோம். ஆமா, அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறேன், இந்த வாரம் எனக்கு 100 ரூபா என்ன செய்யணும்? கொடுக்கணும். தோத்துறோம். 10 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணும். தோத்துறோம். ஆமா, எப்பயும் போல அப்படியே ஜெபம் பண்ண வரா. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது வலது பாக்கெட்ல 10 இருக்கு, இடது பாக்கெட்ல 20 இருக்கு. இப்ப சொல்லிட்டே வராரு, வலது ஆண்டவருக்கு இடது எனக்கு, வலது ஆண்டவருக்கு இடது எனக்கு, வலது ஆண்டவருக்கு இடது எனக்கு. ஜோமன்ட்டே வராரு, சர்ச்சில் வர்றாரு, உட்கார்றாரு, பாட்டு நடக்குது, ஜெபம் நடக்குது, ஆராதனை நடக்குது. பாட்டு ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் சொல்றாரு, காம உங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? படையுங்கள் அப்படின்னு எல்லாரும் எழுப்பி நிற்போம், பாட்டு பாடுவோம் அப்படின்னு பாட்டு நடக்குது. எல்லா விசுவாசிகளும் நடந்து போய் காணிக்கை பெட்டியில் போய் காணிக்கை போடுறாங்க. இவரும் எந்திரிச்சு காணிக்கை பெட்டியில் போய் காணிக்கை போடும்போது சொல்லிட்டே போறாரு, 10 ஆண்டவருக்கு 20, 10 ஆண்டவருக்கு 20 எனக்கு, அப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. சொல்லிட்டு போய் காணிக்கை பெட்டிக்கிட்ட போய் மறந்த வாக்குல 10 போறதுக்கு பதிலாக இடது பைக்கில் இருக்கிற 20 என்ன செஞ்சாரு? போட்ட பிற்பாடு தான் தோறுது, ஆகா எனக்குரியதை ஆண்டவர்கிட்ட போட்டேனே, ஆண்டவருக்குரியது என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து வேகமா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த வாரம் உங்களுக்கு 20 ரூபா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எனக்கு 200 ரூபா நீங்க என்ன செய்யணும்? தரணும். தோத்துறோம். ஜெபம் பண்ண ஆண்டவர் பேசுறாரு, ஏய் நீ எங்கடா 20 ரூபா போட்ட? 20 ரூபா எல்லாம் போடல, 10 ரூபா தான்டா போட்ட. இல்ல ஆண்டவர், நீங்க வேணா காணிக்கை பெட்டி ஓபன் பண்ணி பாருங்க, நான் எவ்வளவு போட்டிருக்கிறேன்? 20 ரூபா போட்டிருக்கேன் ஆண்டவரே, நீங்க பாருங்க. ஆமா, அந்த 20 ரூபா நோட்ல கூட என் பேர் என்ன செஞ்சிருக்கோம்? எழுதி இருக்கு ஆண்டவரே, நீங்க போய் பாருங்க ஆண்டவரே. தோத்துறோம். சில விசுவாசி எல்லாம் காணிக்கை போடும்போது பேரை எழுதியே போடுது. ஆமா, தோத்துறோம். போட்டது யாருன்னு பாஸ்டர் என்ன செய்யணும்? கவனிக்கணும் அப்படின்றதுக்காக 20 ரூபா என் பேர் இல்ல, நீ போடுறது 20 ரூபா இல்ல, 10 ரூபா தான். இல்ல ஆண்டவரே, நான் 20 ரூபா போட்டேன். ஆண்டவர் சொன்னாரா, நீ போட்டது வேணா 20 ரூபாயா இருக்கலாம், நினைச்சது எவ்வளவுதான்? நீ மனசுல நினைச்சது 10 ரூபா தான். அந்த மனசுல நினைச்சதுக்குரிய ஆசீர்வாதம் தான் உனக்கு வருமே தவிர, நீ போட்டதுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். இதெல்லாம் அநியாயம் ஆண்டவரே, இதெல்லாம் தப்பு. நீங்க 20 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 200 ரூபா தான் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் 10 ரூபா தான் நீ போட்ட, உனக்கு 10 ரூபா தான் நீ நினைச்ச, அந்த 10 ரூபாய்க்குரிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு. ஒரு கதைக்காக சொல்றேன். கர்த்தருக்காக செயல்படுவதற்கு கரத்தை விரிப்பதற்கு முன்பதாக மனதை விரிக்க வேண்டும். உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும்? கரத்தை திறக்கிறதுக்கு முதல்ல உள்ளத்தை என்ன செய்யணும்? திறக்கணும். தோத்துறோம். தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கணும், உள்ளத்தை திறந்து கொடுக்கணும், மனசை திறந்து கொடுக்கணும். ஆண்டவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும், அவரை மகிழ்விப்பதற்கு, அவர் மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு, அவர் உள்ளத்தை அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க சிஸ்டர், பிரதர்? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆண்டவரை நான் ஆராதிக்க போறேன்னு சொல்லலாம், இனிமே ஆண்டவருக்கு நான் உண்மையா வாழ போறேன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம் ஒன்று இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற சேவை ஒன்று இருக்கிறது. ஆமென். ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு, இல்லாதவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஆமென் கரத்தை நீட்டுவதற்கு, அவர்களை தேடி ஓடி அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதற்கு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஏதாவது ஒன்றை செய்தே ஆக. என்ன செய்ய போறீங்க? தீர்மானம் எடுங்க. நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ அதை செய்வதற்கு இன்றைக்கு இரவுல ஒரு தீர்மானத்தை என்ன செய்யுங்க? எடுங்க. கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 விஷயத்தை சொன்னேன். 1, உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள
வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உடைமைகளை குறித்ததான கணக்கை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தப்பட. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தின் இலைப்பாறுதலுக்கு உங்களை கொண்டு போகணும்னு விரும்புகிறாரு. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகையை உங்களை ஆள வைப்பதற்கான அவருடைய அரியணையில அவர் பக்கத்தில் உங்களை உட்கார வைக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஸ்தானத்தை, யாருக்கும் கிடைக்காத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து கனப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அவருடைய வருகையில் அவர் உங்களை சந்திப்பதற்கு ஏதுவான வழி உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நான் கவனம் இல்லாமல் இருந்திருப்பேன்னா இன்னைக்கு நான் விழித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய தீவட்டியை ஆண்டவரே எரிய வைப்பதற்கு, என் அபிஷேகத்தை மக்கி போக விடாதபடி, என் அபிஷேகத்தை மாண்டு போக விடாதபடி அதை ஆண்டவரே அனல் முட்டி கொண்டே இருப்பேன். என்னுடைய ரட்சிப்பை அனல் முட்டி கொண்டே இருப்பேன். உங்களோட கூட எனக்கு இருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதுல நான் கவனமா இருப்பேன். அது மட்டுமல்ல, எனக்கு நீங்க தந்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்திற்கும் நான் நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பேன். ஆண்டவரே, நீர் என்ன 100% தாராளமா நம்பலாம். நான் உங்களுக்கு ஏமாத்த மாட்டேன், உங்களை நான் துரோகம் பண்ண மாட்டேன், எந்த விதத்திலையும் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே நான் உடைச்சு போட மாட்டேன். எத்தனையோ பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம். என்ன நீங்க நம்புங்க ஆண்டவரே, என்ன நீங்க நம்புங்க ஆண்டவரே, என்ன நீங்க நம்புங்க ஆண்டவரே. நான் உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, உமக்கு உண்மையா இருப்பேன். கட்டாயமாய் உமக்கு நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு உத்தமமான ஒரு கணக்கை உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். மூன்றாவது, எனக்கு தந்திருக்கிற நேரத்தை, எனக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை, எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன், நான் பிரயோஜனப்படுத்துவேன். எனக்குன்னு நான் வச்சுக்கிற மாட்டேன். என்னை குறித்து சுயமா யோசிக்கிறவளாக அல்ல, தேவனை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை எனக்கு வரட்டும், தேவ ஜனத்தை குறித்த சிந்தை வரட்டும், கைவிடப்பட்டவர்களை குறித்த சிந்தை வரட்டும். இல்லாமல் நொறுக்கப்பட்டு நெருங்கி போய் ஆமென் மனம் அடிவடைந்து போய் ஆமென் தற்கொலையை நோக்கி ஓடுகிற வாழ்க்கையிலே ஆண்டவரே எதிர்காலத்தை தொலைத்து ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களை நினைப்பேன், இளைஞர்களை நினைப்பேன் ஆண்டவரே, குடும்பங்களை நினைப்பேன் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களை நினைப்பேன். அதற்காக அவர்களுக்காக ஆண்டவரே என்னால் என்ன இயன்ற மட்டும் செய்ய முடியுமோ அதை நான் என்ன செய்வேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? அப்படி எழுமி நின்று கண்களை மூடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பெரிய ஆர்ப்பாட்டமோ பெரிய ஆரவாரமோ தேவையில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணம் தான் தேவை. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் அங்கங்க நடக்காதீங்க, யாரும் அவங்களோட பக்கத்துல பேசாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானத்தை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஒரே ஒரு தீர்மானம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை திறந்து கையை உயர்த்த முடியும், கையை உயர்த்துங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்ன நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க? வாட் இஸ் கோயிங் டு யுவர் ஆண்டவர், நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க எடுக்க போகிற தீர்மானம் என்ன? உங்களுடைய டிசிஷன் என்ன? நீங்க எடுக்கிற முடிவு என்ன? நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பீங்களா? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக் கொள்வீங்களா? எந்த இடத்துல நஷ்டப்படுத்துனீங்க? எந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்க? உங்க விசுவாசத்தை எந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்க? உங்க தரிசனத்தை எந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்க? உங்க ஜெப வாழ்க்கையை எந்த இடத்துல உடைச்சு போட்டீங்க? இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன திரும்ப எழுப்புங்க ஆண்டவரே, நான் திரும்ப உமக்காக பற்றி எரிவேன், நான் மறுபடியும் உமக்காக கொழுந்து விட்டு எரிவேன், மறுபடியும் உமக்காக நான் பிரகாசிப்பேன். ஹalleluya. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து பெரியவனாக்கினீரே, நாக்கினீரே, காருண்யத்தால் பெரியவனாக்கி